ஆதியே துணை. மெய்யாகவே சதுர்கும் கோடி கால மக்களிடத்திலும் உள்ள சர்வமூல மந்திர நிரூபிக மகான்மீராகி பகவான் சாலை ஆண்டவர்களையும் திவோலிப்பு. ஜகாதியந்தங்களும் விளங்கும் ஞான வித்துக்களாக முளையடச் செய்து தேவதர்வன வளர்த்து முன்னு பின்னு காலங்கள் தோறும் கூடவே நம்மை பிரித்து சுத்தாபிகளாக கூட்டிக் கொண்டு வந்திருக்கும் நம்முடைய வித்து நாயகம் ஆதிபிதாவாகிய மெய்வழிச்சாலை ஆண்டவர்களாகிய எங்கள் கதிபாத்திர நிதியரே, ஆதிநுட்ப நுண்ணிய நுணுகிய மதியரே, ஜனக்கூட்டங்களின் ஆரவாரம் போன்றும் பெருக்கமாக ஓடி பாய்ந்து விடும் ஜலவீழ்ச்சியின் இறைச்சலை போன் கூவும் குரல் பேசும் மேவும் தொனி ஓசையரே, தீயரி போன்றாடை அலங்கார விழியரே, கட்பாறை மலையின் மீது பனியுகுத்து உறைந்தன போன் மெல்லிய பஞ்சினை போன்ற நிறத்தினையுடைய தலையின் முடிவிலங்கும் சிகையரே, மெல்லிய மினிய திருமேனியரே, உடுக்கை தங்கு முத்ராலங்க தடங்கை அலங்காரராகிய எங்களுடைய தேவாதி தேவா திருவையாரா திருவரங்க திருக்கைலாசவாசாம் தீன்குலத்திலகநாயகாம் தேவ பரமண்டலத்தின் பிதாவே, தீரண்டு அனைத்தும் ஒன்றாக வந்த எங்களுடைய மெய்வழி குலதெய்வமே, உங்களுடைய செந்தாமரை மலர்பாதம் பொற்பாதம் திருப்பாதம் போற்றி போற்றி போற்றி. தவதீபாதிவனத்தின் ஈசான்ய தளத்தே செம்பவளச் சுவடடியின் இருவார குகை கருவறையிலிருந்து நாம் வெளியாகிய நாளையிலே தீட்டி துடக்கு ஒன்றுமில்லாமலும் மகா பரிசுத்தத்துடனே மகா தெய்வாலங்கார வாசத்துடனே என்றும் தொடர்புடைய தொப்புள் கொடி அறுக்காமலும் அசுத்தங்களையும் அவமானங்களையும் தரித்திரியங்களையும் போக்கிவிடுகின்ற மகா சுத்தம், மகா மானம், மகா சீரும், மகா சிறப்பும், மகா வாக்கும், மகா வலிமையும், மகா காலங்களும் நிரம்பிய பெருங்களஞ்சியமாக வந்து இங்கே கூடியிருக்கும் அனைத்து ஜீவப்பிரிவர்களுக்கும் மற்றும் இந்த மெய்வழியின் அந்த செவியுணவை அருந்துவதற்காக வந்திருக்கும் நன்மனத்தில் அவர்களுக்கும் நமஸ்காரம் தெரிவித்து ஆண்டவர்களின் அருளுரையை இப்பொழுது நாம் இங்கே எடுத்து பேச இருக்கிறோம். இல்லை புதுசாக வந்திருக்கவங்களும் இருப்பாங்க. ஏன்னா முக்கால்வாசி எல்லாருமே வந்து சாலைக்கு வந்துட்டு போகிறவங்க இங்கே வந்திருக்கவங்களுக்கு வேதத்தில் எடுத்து சொல்லும்போது தெரியும். புதுசாக வந்தவங்களுக்கு அந்த மனிதனின் கடமைன்றதான் எடுத்து அடிப்படையாக ஒன்று எடுத்து இது பண்ணணும். மணி எதுக்கு வந்தது, நாம் எதற்கு வந்தோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பது தெரியணும். அதாவது உலகத்தில் 84,100,000 ஜீவராசிகள் போல மனிதன் ஒன்று கிடையாது. உலகத்திலே சட்டங்கள் இருக்குது. யாருக்கு சட்டம் வச்சுருக்காங்க? அரசு சட்டம், அதாவது தூளத்திலே சட்டம் இருக்குது. ஈபிகோன் சட்டம் எதுக்கு? மனிதனுக்கு தான் வச்சுருக்காங்க. இப்போ மாடு 4 பேர்ட்ட குத்திடுச்சுன்னா அதுக்கு சட்டம் கிடையாது ஈபிகோன்ட்டு, அதுக்கு ஒன்று கோர்ட்டில் போய் தண்டனை. ஆனால் இவன் வந்து ஒருத்தனை குத்திடுவேன்னு சொன்னாலே அவனுக்கு சட்டம் வச்சுருக்காங்க. அப்போ ஒன்றுக்கு இந்த உலகத்திலேயே சட்டங்கள் இருக்குது. அப்போ இந்த மனிதன் வந்து ஒரு பிரதானமாக இப்போ ஒரு இடத்துக்கு இந்த இடத்துக்கு வரணும்னா நீங்கள் ஒரு திட்டம் போட்டு தான் வரணும். இப்படி தான் எதிர் திசையில் போனால் போக முடியுமா? இப்போ இந்த இடம் வரணும், இது காந்திபுரமா, இது என்ன இடம்? காந்திபுரம். இந்த இடத்துக்கு வரணும்னா இதுக்கு எப்படி வழி? அப்போ அறிவு என்பது சொல்லப்பட்டது. நம்ம அதை நினச்சி இது இப்படி தான் போகணும், இந்த வழி, இந்த இடத்துல இந்த இடம் இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணி தான் வரும். அப்போ இந்த மனு பிறப்பு எடுத்து நம்ம எதற்காக வந்திருக்கிறோம் என்பது அது எல்லாம் இயற்கையாக அவனுக்கே தெரியணும். ஒவ்வொரு மனிதர்களுக்குமே நாம் எதுக்கு வந்திருக்கோம். அப்போ அது போல் இருந்து சாப்பிட்டு இருந்துட்டு போகிறோம்னா இப்படிப்பட்ட ஒரு இது தேவையே கிடையாது. அந்த 6வது அறிவே தேவையில்லையே. 5 அறிவு மாட்டுக்கு இருக்குதே.
நுகரவரிவு இருக்குது, செவியுறவு இருக்குது, எல்லாமே அது கேட்குது, இது பண்ணுது, உணவு அருந்துது. நம்மளோட தெய்வம் இதில் கொடுக்குறாங்கல்ல, இதில் யானையெல்லாம் இருக்குது, பெருசு பெருசாக இருக்குது, 5 பேர் போய் உள்ளே உட்காந்துக்கலாம், அது சாப்பிடலையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி நீ என்ன செம்பிட்டு சாப்பிட்ருவா? எவ்வளோ நீ சாப்பிட்டு போட்டிருப்பா? ஏன்னா ஒரு நாள் அப்படியே சாப்பிட்டு முடிச்சிருவியா? அப்போ இவ்வளோ ஒரு கீழ்த்தரமான ஒரு இதுக்காக போய் மனிதனை இறைவன் படைத்திருப்பாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த மனிதனுடைய கடமைன்றதை புதுசாக வந்தவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அது வந்து அந்த சபைக்கு வந்தீங்கன்னா தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ நம்ம வேதத்திலிருந்து எடுத்து பார்க்குறது, முதல் நம்ம தெய்வத்தோடைய பராக்கிரமம் என்னன்னு தெரியணும். ஏன்னா அவங்க கல்வியெல்லாம் ஒன்றும் கற்றுக்கல. அதை நம்மளை போல் இப்போ அண்ணெல்லாம் படிச்சிருக்காங்க, எல்லாருமே டிகிரி அதுமாதிரி படிச்சிருக்காங்க. தெய்வம் வந்து இந்த உலக கல்வியை அவங்க அந்த இதுலேயே மான்மியத்தில் கொடுத்துருவாங்க ஆரம்பத்திலேயே. இந்த குழந்தையானது அந்த இண்டம் அந்த இதெல்லாம் போய் படிக்க போகிறாங்க. இந்த குழந்தையானது இந்த சிறிய பள்ளிக்கூடத்தில் தானா படித்து கட்டேற போகிறது. இந்த குழந்தை போய் இந்த சிறிய பள்ளிக்கூடத்தில் தானா படித்து கட்டேற போகிறது. இது எந்தெந்த பெரிய பெரிய லட்சணாதிகாரிகளுக்கும் அந்த பலாசபர்களுக்கும் அந்த யார் இந்த உலகத்தில் உள்ள யாரையும் எதிர்த்து மிக்கக்கூடிய ஒரு கல்வியை கற்று வரப்போகிற இந்த குழந்தையானது இந்த சிறிய பள்ளிக்கூடத்தில் தானா படித்து கட்டேற போகிறது என்பதை அதை வச்சு அப்புறம் அடுத்தது கொடுப்பாங்க. இந்த கல்வி என்ன கற்க போகுதுன்றதை அடுத்ததுலேயே கொடுத்துருவாங்க தெய்வம். அவங்க இன்னும் பாட்டையாவை சந்திக்கலை, பாட்டையாவை பார்க்கல. ஆனால் அதுக்கு முன்னாடியே இது அந்த குழந்தை வடிவெடுத்து எதில் நிற்குது, இந்த குழந்தை என்ன கல்வியை கற்க போகுது. அது புகர் சமய ஜகத சத்துவ சத்து கணாமிய காப்பேடு கடாபு வைப்பாக 107 நிலமதிப்போம் சர்வபுவனலக்கண பூதாதிலக்கிய வீடடங்கு ஜீவ ஜீவேச உசும்பு உசுவாசம் தொடங்குதல் என்னும் தவாதி பிறவாக்காதி கண்ணு பிறகுராதிகளும் அது என்னருங்கோடி மந்திராதிக்கூர் சேனாதிகளும் அது இசையாதிய அதை கொண்டு வராங்க. இந்த சப்தாதிய சாயல்கள் அப்படின்னாங்க. மனிதனுக்கு மட்டும் அண்ணன் விஜயசங்கர் இருக்காங்கன்னா வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட அவன் குரல் கேட்குது. இப்போ நான் 10 சிங்கம் இருக்குது, அது சிங்கம் காட்டுக்குள்ளே போகிற அந்த சிங்கம் இருந்தால் தான் கண்டுபிடிக்க முடியுமா? ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கிற விஜயசங்கர் குரல் கொடுத்தா விஜயசங்கர். அவன் சாயலும் மாற்றம் மனிதனுக்கு மட்டும். இப்போ என்ன ஒரு உன்னதத்துக்கு படைக்கப்பட்டவர் மனிதன், அதுதான் சொல்கிறாங்க. அந்த துருவுலாவு முகாரவிந்த பேதவிந்து நாதாதியின்பனு சூடாகிற சப்தாதிய சாயல்களும் அப்படின்றாங்க. அப்போ அந்த கனகணித நித நிலவு அகரவித்துவ இது எல்லாமே அந்த குழந்தை வடிவெடுத்து நிற்பதானது. இந்த குழந்தை இதெல்லாம் கற்று வரப் போகிறது என்பதை, ஏன்னா இது இந்த உலக கல்வி கற்கிற மாதிரி இல்லை, இது கல்லாமலே கற்று ஓதாமலே ஓதும் கல்வி, அது பழக்க கல்வின்னாங்க. எனக்கு என்னுடைய ஆசானவர்கள் தெய்வம் கொடுக்குறாங்க. என்னுடைய ஆசான் வந்து இதை இந்த ராபாசாங்கு முருதில் பரிநெறிப்பிட்டு அந்த ராஜாங்க யோகம் யான் அறிந்திடவே தத்துவ நிலையை தன்னில் அறிவித்து அந்த சுத்த சைதன்ய சுகநிலை காட்டி. ஏன்னா இவங்க பல இதில் வந்து இதை கிடைக்கிறதுக்காக எவ்வளோ பாடுபட்டாங்க. நம்ம தூளத்தில் இருக்கும்போதே அவங்க வந்து இதுக்கு படாத பாடுபட்டிருக்காங்க. யாராவது ஒருத்தர் கொடுக்க மாட்டாங்களா? உலகத்தில் பார்வான்கள்லாம் வந்திருக்கிறார்களே, நம்மளே இந்த காலத்தில் மட்டும் வராமலா போய்விட்டார்கள் என்று நினைக்கும் பொழுது அழுகுவார்கள். நம்மோட உபதேசம்னா என்ன, எதையாவது சொல்லி இது பண்ணிட்டு போயிருப்பாங்க. அதானே நான் தெய்வம் நான் 12 உப்புச்சாரம் குடித்தேன் அப்படின்றாங்க. வெளிநாடாவில் நீ என்னத்தை என்ன பண்ணி இது பண்ணியிருக்க, நானே 12 உப்புச்சாரம் குடித்தவன் தான். அப்படியெல்லாம் நான் பாடுபட்டு அது என்னுடைய ஆசான் அவர்கள் வந்து அதை கொடுத்த பிறகு தான் அது எனக்கு அது அந்த அந்த என்னது அந்த நெஞ்சமும் நழிவு நிறைந்த பூரணத்தில் அந்த ஆசான் வந்து எனக்கு கொடுத்த பிறகு அது நெஞ்சமும் நழிவு நிறைந்த பூரணமானேன். நிறைந்த பூரணத்தில் அது குஞ்சித பாதம் குணம் பெரு வடிவம் அண்டரும் அறியா அரும்பத வடிவை அதை கண்டதை கண்டேன் என் களைப்பலாம் மாற. இவ்வளோ நாள் களைப்பில் இருந்தனே, அந்த களைப்பெல்லாம் கண்டதை கண்டேன் களைப்பலாம் மாற. இதெல்லாம் எடுத்து கொடுத்த பிறகு தான் எனக்கு அந்த ஒரு இது பெற்றேன். அதுதான் இதுலேயும் கூட கொடுப்பாங்க மேமன ஞானத்தில். அந்த பேரு பெற்றவர் மாறுபட்டிலர் அப்படின்வாங்க. பெற்ற பேர் பெற்ற சாயுஜ பதம் அது பேட்டி காண வரும் இந்த. ஏன்னா அந்த பிறவா பிறப்பை என்னுடைய ஆசான் வந்த பிறகுதான் அதை நான் அறிந்தேன். அந்த ஆசான் வந்து எனக்கு கொடுத்த பிறகு தான் என்ன எதையாவது ஒரு இடத்துல அவங்க தங்க ஆசான ஒரு இது பண்ணியிருக்காங்களா? என் தெய்வமே பாட்டையே என்ன சொல்லிட்டாங்க, நீ கை குவித்தால் எனக்கு மிக தாங்கிறதுன்னு சொன்ன பிறகும் கூட அவர்கள் எங்கே கொடி என்ன சொல்கிறாங்க, தணிகை வள்ளலின் கொடினாங்க. தன்னிறையன் ஆட்டில் விடி வெள்ளி கிளம்ப தணிகை வள்ளலின் கொடி என்று ஊதிடுஞ்சங்கே தாத்தனும் கடல் முகம்மதுவின் சாலிகு தவக்கொடி வந்தேறும் என்று ஊதிடும் சங்கே அப்படின்றாங்க. அப்போ எங்கேயுமே அவங்க ஆசான் அந்த ஆசான் வந்து தனக்கு கொடுத்ததை எங்கேயாவது விட்டுருவாங்களோ, நம்ம ஏதாவது ஒரு கேள்வி கேட்க போய்
அவங்க எவ்வளோ பட்ட பாடுன்னா கொஞ்சம் நஞ்சமா. அதே அதை தான் இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி சொன்ன அந்த பட்ட பாட்டை நான் பட்ட பாட்டை நீ பட்ட பாடாக நினைச்சால் போதும் அப்படின்னாங்க. அதை விட நமக்கு இன்னும் எளிமையான ஒரு வழியை இந்த உலகத்தில் யார் கொடுக்க போகிறா? ஏன்னா அப்படிப்பட்ட தெய்வம் நமக்கு வந்துருக்கு. தெய்வம் அவங்க சொன்ன மாதிரி ஏமாளி சாமின்னும் போது எவ்வளோ எடுத்து கொடுத்து மான்மியத்தில் அவங்க கொடுக்காத என்ன இருக்குது? எல்லாமே அவங்களே ஒரு கட்டத்தில் என்ன சொன்னாங்கன்னா, மான்மியத்தில் வந்து நான் இப்பொழுது நிலையில் வைத்து பார்க்கும் பொழுது இந்த மான்மியமானது நாம் அந்த சுவையோடு எழுதியிருக்கிறோமா என்று எனக்கு அந்த இது ஏற்பட்டுச்சு அப்படின்றாங்க. ஆனால் உங்களுக்கு அது மிகப்பெரிய பொக்கிஷமாக இருக்குன்றாங்க. ஏன்னா அது தெரியும். ஏன்னா நம்ம ஒரு வயதுங்களில் இருந்து நம்ம அந்த பூ எப்படி அந்த பூ பிஞ்சு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு குணம் ஒரு ருசி. ஒரு பிஞ்சு இருக்குன்னா பூவுக்கு ஒரு குணம், அதோடைய ருசி வேறு. அதே பிஞ்சு அப்போ அது ருசி குணமும் மாறுது. அதுவே வடுவாகுது, அப்போ ருசி குணம் மாறுது. அதுவே காயாகுது, புளிப்பு சுவையில் இருக்குது. அதுவே கனியாகுது, பழமாகி தானே ஒரு வித்தை படைக்கக்கூடிய இடத்துக்கு அது வந்துடுது. கலையும் அப்படி தான். இப்போ இது என்ன 64 கலைகளுக்கு மேம்பட்ட ஒரு கலையாக தெய்வம் 1000 வேலை உனக்கு தெரியும், எனக்கு ஒரே ஒரு வேலை தெரியும்னாங்க. ஆனால் 1000 வேலை எல்லாரும் செய்யலாம். ஆனால் இந்த ஒரு வேலையை அவர்கள் மட்டும்தான், அந்த ஜெகத்குரு தான் அதை செய்ய முடியும் அப்படின்றாங்க. அதுபோல் தெய்வம் அவர்கள் அந்த மலர்கள்லாம் சில இது பல இடத்துல ஏற்றிருக்காங்க. அவங்க யார் அப்படின்றது நமக்கு தெரியறதுக்கு தான். நம்ம போய் நம்ம சேர்ச் பண்ண தேவையில்லை. அவங்க இதில் பழகினவங்களுக்கு இவங்க யார் அப்படின்னு நல்லா எடுப்பிலே தெரியும். இப்போ நம்மளாம் உட்காந்து இப்போ படித்தவங்களாம் இருக்காங்க, அண்ணெல்லாம் வந்து டிகிரிலாம் படிச்சிருக்காங்க. ஒரு பாட்டு உட்காந்து எழுத முடியுமா? நம்ம ஒரு 4 ஃபுல்லாக உட்காருவோம், ஆதி எந்தமாக எழுத முடியுமா? ஆனால் இந்த நிமிடம்ன்றது கூட அவங்களுக்கு சொல்கிறதுக்கான இது கிடையாது. அப்படி வேத நூல் வந்து வந்து அதை அவங்களுக்கு அந்த வேத நூல் எழுதுறதுக்கான காலகட்டத்தில் அவங்களுக்கு ஒரு பேப்பர் வாங்க அந்த காசு கிடைக்கல. அந்த பேப்பர் வாங்கிறதுக்கு நம்மளாம் பேப்பர் இன்றைக்கி எடுத்து போட்டுக்கிறோமே, அந்த பேப்பர் வாங்க இல்லாமல் அங்கே ஒரு டீ கடைக்காரர் பாபா ஒருத்தர் இருப்பார். அப்போ வந்து சுதேசமித்திரன் பேப்பர் வரும். சுதேசமித்திரன் வந்து கடைசி செய்தி அப்படின்னு ஒன்று வரணும். அது போட மாட்டான். ஏன்னா அப்போல்லாம் வந்து அந்த காலத்தில் தெய்வம் அந்த 1900களில் கடைசி செய்தி டெல்லி செய்தி நம்ம தமிழ்நாட்டுக்கு வரத்துக்கு 3 நாள் ஆகும். அதனால் அந்த கடைசி செய்தி ஒரு நாளும் வராது. கடைசி செய்தின்னு போட்டு பிளாங்க் போட்டு விட்டுருப்பான். அதை போய் பாபா அந்த எனக்கு அந்த வெள்ளை பேப்பரை வெட்டிக்கணும். அப்புறம் அவர் வந்து அது என்ன நான் என்ன பண்ண போகிறேன், இதை வெட்டி எடுத்துங்க அப்படின்ட்டு அதில் தான் ஒவ்வொரு மலராக எழுதி அந்தந்த குறையில் சொல்லி வச்சாங்க. அந்த திருப்பதி ராஜகம்பீரத்தில் இன்றைக்கி நம்ம இந்த வேதம் இருக்கிறதே, இதை ஒவ்வொரு மலராக எழுதுவதற்கு வாங்குவதற்கு எது உலகத்தை படைத்த கர்த்தா தூலம் எடுத்து வந்திருக்காங்க. ஆனால் அந்த பேப்பரை வாங்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த பொருளாதார இது இல்லை. ஆனால் பாட்டையாக சொல்லியிருக்காங்க, நீ ஒரு சபையை உண்டாக்குவாய், நீ ஒரு அந்த காட்டில் போய் நின்று அந்த இடத்துல நின்று பெரிய இதை நடத்துவாய். அது நபிகள் நாயகமும் சொல்லிட்டாங்க. அந்த மேலும் வேதத்தினது அரசநாயகம் அவர்கள் அந்த தங்கள் தீர்ப்புரிமை கணக்கின்படி பின்காலத்தில் மகதி அவர்களால் மெய்கின்ற நாமத்தின் மீது ஏறி வரும் ஒரு மதமானது உண்டாக்கப்பெற்று அது விரிவான மண்பரப்பும் வீரிப்படந்து வளர்ந்தேறியாகும் என்றும் அதுவும் தங்களுடைய குலத்திலேயேதான் அவர்கள் தோன்றுவார்கள். ஹிஜ்ரி 1300 அம்மகதியானவர்கள் வெளியாகுவார்கள். ஹிஜ்ரி 1500க்கு உள்ளாகவே இது ஒரே மதமாகவே இப்போ என்ன 1435 நான் 50 நினைக்கிறேன். அப்போ ஒரு காலத்தில் 12 சிச்சரோட அந்த இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக தெரியுது. ஒரே மதத்தை உண்டாக்கினவர் தான். நபிகள்லாங்க ஒரே இஸ்லாத்தை உண்டாக்கினவங்க தான். இன்றைக்கி அவர் அன்றைக்கி உண்டாக்கின காலத்தில் அவர் பட்ட பாடு எப்படின்னு தெரியும். இன்றைக்கி அவர் உலகம் ஃபுல்லாக நபிகள் நாயகன் இருக்குது. அனைத்து மதத்தங்களையும் உண்டாக்கி அனைத்தையும் அந்த உட்பொருள் ஆதாரமாக காமிச்சவங்களுக்கு இல்லாமல் வந்துடுமா? அப்போ அவர்கள் மட்டும்தான் இருக்கும்ன்றாங்க. வரக்கூடிய நித்திய உலகமானது நம் தெய்வத்தை மட்டும்தான் பற்றி பேசுவார்கள் அப்படின்றாங்க. அப்போ அந்த பராக்கிரமம் என்னன்னு தெரியணும்ல. இப்போ நம்ம அதுமாரி படிச்சிருக்கோம்னு சொல்கிறோம், எழுத முடியல, ஏன் அவங்களுக்கு வந்துச்சு? அப்போ எது அவங்களுக்கு விளைஞ்சிச்சு அப்படின்றாங்க. அது மேவி நூலே கொடுப்பாங்க. அது நாதம் அது விளைந்தவர் பே நாதராகும், அது நாரின் மேல் கலந்திடினும் கதியாநாதம், அது சேதமில்லாமல் அது விளைந்த மணிவேகம் மீறி அது தங்களுடைய செங்கதிரின் நாவின் முனை சாட்டை கொண்டு அது ஓதிவிட்ட நூட்களின் எத்தனை நூல் தேவனை போய் மகாபாரதத்தை படித்தாங்களா இல்லாட்டி இதை பார்த்தாங்களா? நான் போட்டேன்னு கேட்பாங்க. ஒரு நீதிபதி வந்திருக்கும் பொழுது அது எத்தனை சுலோகம் அப்படின்வாங்க. 1 2 3 4 5 6 7 இதுக்கே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. அங்கே 2 பேர் என்ன கதை பேசிக்கிட்டு இருந்தாங்களா? பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்களா 2 பேரும் உட்காந்துக்கிட்டு? ஒன்று இருக்கணுமே, அந்த பகவத்கீதைன்றது ஒன்று இருக்கணுமே. ஆனால் பொய் கிடையாது, அது சத்தியம். பகவத்கீதை என்பது சத்தியம். அப்போ அது ஒன்று இருக்கணுமே அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கே இவ்வளோ டைம் ஆகிப்போச்சே. இங்கே உன் கை உன் தலை விட்டா என் தலை, அவன் அம்பு விட்டா உன் தலைன்னு போகிறதுக்கு பார்த்தனுக்கும் அங்கே நடக்குது. ஏன்னா கையில் எடுத்த கொடுத்த இதெல்லாம் நிற்கிறாங்க ஏத்தாப்பில். அப்போ அது நிற்கணுமே, அது என்ன கீதை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அது என்ன கீதைன்னா அது ஒரு மொழி கீதை அப்படின்னாங்க.
அப்போ அந்த இடத்துல அவங்க சொல்லிடுறாங்க, இதுக்கு இவ்வளோ நேரம் எடுத்துக்குன்னா அந்த இடத்த ஒருமொழிக்கதே அவன் நடத்தினது எது? அந்த செயல் கை கொண்டவர்கள். அந்த செயலை தாங்கள் அந்த அனைத்து மதங்களையும் ஒருன்ல சைவமாகட்டும் வைஷ்ணவமாகட்டும் எந்த கோடி காலத்தில் படைத்த எந்த ஒரு மதமாகட்டும் அது உன்னத வழி அப்படின்னாங்க. உனக்கு அந்த இறைவன் தன்னுடைய அந்த செயலை அறிவதற்கு உன்னை அறிவதற்காக இறைவன் படைத்த உன்னத வழி அந்தந்த மதங்கள் உண்டு. அப்போ அவங்களுக்கே அவ்வளோ இது இருக்கும்பொழுது இன்றைக்கி அனைத்து மதத்தினுடைய வேத கர்த்தா வந்தவங்களுக்கு அந்த இது இல்லாமல் இருக்குமா? அப்போ அதுபோல் தான் பல இடத்துல அவங்க அந்த அவ்வளோ கஷ்டத்தில் இது பண்ணும்போது இந்த பாடல்கள்லாம் அப்புறம் தான் எடுத்து எழுதி வைக்கிறாங்க. அந்த குருமணி மாலை தான் அந்த பல்லப்பட்டிக்கும் போகுது. இவங்க எழுத குருமணி மாலை தான் என்ன நம்ம கையெழுத்து மாதிரி இருக்கு, நம்ம தம்பி கையெழுத்து மாதிரி இருக்குன்றத அவங்க அண்ணன் பார்க்குறாரு. இந்த கையெழுத்து வேறு யாருமே இருக்காதே, இது வந்து நம்ம அண்ணன் கையெழுத்தாக இருக்குமே அப்படின்னு தான் அவங்க மாட்டு வண்டி கட்டிட்டு போகிறாங்க. எங்கள் சிவகங்கைக்கு போகும்போது தான் அப்புறம் தான் பார்க்கும்போது அப்போ தெய்வம் ஜடாமுடியோடு இருக்காங்க. அடையாளம் அவருக்கே தெரியல, இவர் இல்லை அப்படின்றாங்க. அப்புறம் தெய்வம் போய் சுருட்டி கட்டிட்டு வந்து உட்காரும்போது தான் அப்புறம் பார்த்தாங்க, ஆமாம் அவன் தம்பி தான் அப்படின்னும் போது தான் அப்புறம் தெய்வம் அப்போ தான் அவ்வளோ நாள் அந்த குழந்தைய தெய்வம் எத்தனை வருஷம் கழிச்சு 40 வயசில் கேட்குறாங்க, இப்படின்னு கை காமிச்சாங்களாம் அண்ணங்கிட்ட, இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. அப்புறம் இருக்காங்க, சரியா கூப்பிட்டு வந்துரு அப்படின்னாங்க. அப்போ எதை விட்டாங்களோ அதுவும் கை வந்து சேர்ந்துருச்சு. இவங்க அதை விட்டுட்டு வந்தாலும் கூட அவர்கள் பெற்ற பிறகு அது வந்தது அப்படின்றாங்க. அப்போ இது போல் எல்லாமே அப்போ முதல்ல அதாவது வள்ளலார்லாம் வந்து பெறாத்துக்கு முன்னாடியே பல திருமுறை எழுதிட்டார். பெற்ற பிறகு 6ஆம் திருமுறை எழுதினார். தெய்வம் தன்னுடைய ஆசான் இருக்கும்பொழுது ஒரு வரி கூட எழுதலை. ஏன்னா எப்பொழுதுமே ஆசான் இடத்துல இருக்க போகிறோம், நம்ம என்றைக்குமே ஆசான் இடத்துல குடியிருக்க போகிறோம் அப்படின்னு இடத்துனால அவங்க அதை பற்றி சிந்திக்கவே இல்லை. ஆசான் பிரிவு தான் அவங்கள ஒரு எல்லைக்கு வந்து அதை நினச்சி அவங்க அகில வளம் போனது இதெல்லாம் நினைக்கும் பொழுது அவங்களுக்கு அது 14,000 நாத மார்க்கம். நம்மளுக்கு போல இல்லை, நம்ம அவங்களுடைய வாக்கை எடுத்து நம்ம கொடுக்குறோம் ஒரு வழியாக தான், அவங்களுக்கு அது 14,000 நாத மார்க்கம். அதைத்தான் ஓதி விளையாடியது ஞானச்சங்கில் உருத்தோணும் தோணாது குப்பை கேட்க மேவினுள் வைக்கிறாங்க. அப்போ அதுபோல் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு மலராக அப்போ இருந்தால் அப்புறம் வந்து அதை முதல் எடுத்துகிட்டு வராங்க. சாலைக்கு வந்து கீழக்குறிச்சியிலேருந்து துந்திமி நகரம் வாசித்து முதல் நூல் ஆலயத்துக்கு வரும்பொழுது அதை வச்சு கொண்டு வரும்பொழுது தான் கொண்டு வந்துட்டாங்க. ஆலயத்துக்கு வந்துருச்சு. அப்புறம் கலைமகந்தர் தெய்வத்திற்கு கேட்குறாரு, தெய்வமே எல்லாம் இது பண்ணியாச்சு, கிரயம் போடலையே அப்படின்னாங்க. எதனூலுக்கு நடா கேட்ட அப்படின்னாங்களாம். ஏ பகல என்னடா கலைமகா அப்படின்னு கேட்டாங்களாம். கிரயம் போடலையேண்ணா, இதுக்கு என்னடா கிரயம் போடுறது அப்படின்னாங்க. இருடா அப்படின்னாங்க. உடனே 2 நிமிஷம் தான் திருமாலிக்கு போனாங்களாம். சரி தெய்வம் ஏதோ போய் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வர போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க தான் பக்கா படித்தாங்க. வையகத்தையும் இந்த நூலானது நீ பார்க்குறியே, இது நீ கிரயம் போடக்கூடாது. இன்னும் கூட வேற உள்ள கிரயம் போட மாட்டாங்க. இது அதுக்குள்ளதா எங்கேருந்து இறங்குனது தெய்வம் கொடுக்குறாங்க. நான் விஸ்வநாத துணியை பார்த்து பேசுகிறோம், நம்மளை போல கிடையாது. நினச்சாங்க சும்மா அடிச்சு ஊற்ற அடி 14 மார்க்கத்தில் வரும் அவங்களுக்கு. அதெல்லாம் அப்புறம் எழுதிட்டு வந்து கொடுத்தாங்க, இதாண்டா கரையம் போடுறா கலைமகா அப்படின்னாங்க. வையகத்தையும் வானகத்தையும் சர்வகால காலங்களையும் சர்வகாலத்திற்குள் அடங்கிய நித்திய பூரண மேம்பாடுகள் அனைத்தையும் கையில் வரவழைத்து தரும் கிரயத்தையுடைய இந்த கிரந்தத்தில் அந்த செயலில் அதை வாசகம் கிடையாது அப்புறம் போட்டாங்க. அதுபோல் பல இடத்துல பல அவங்க மலர்கள் ஒன்று ஏற்றும் போது ஒரு இது வருது. இப்போ ஒரு இடத்துல சிவகங்கைக்கு தெய்வம் வந்து வர சொல்லி இது பண்ணியிருக்காங்க. அவங்களாம் நாட்டுக்கோட்டை செட்டியாருங்க. தேவக்கோட்டையில் நாட்டுக்கோட்டை செட்டுக்கு பெரிய ஆளுங்க எல்லாருமே. தெய்வம் அந்த ராஜரீக உடையில் வராங்க. ஏன்னா இவங்க பொய் வேடம் போட்டு பயில் பண்ண தானே மசிய முடியும். அதனால் வந்து காசை விடையில் அப்பயே எடுத்து போட்டாங்க. என்றைக்கு வந்து அந்த பொட்டெல்லாம் இது பண்ணாங்களோ அதோடு அவங்க காசை ட்ரெஸ்ஸை போட்டதே இல்லை. அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னா ராஜரீக உடல், ஆனால் பெட்டி மட்டும் பழைய பெட்டி இருக்குது. அதை பார்த்தவங்களுக்கு அப்படியே ஏடா அது தெய்வம் உடையெல்லாம் ராஜரீக உடையாக இருக்குது, பார்த்தா பொட்டி பழசாக இருக்குது அப்படின்னு அது தெய்வம் அப்படியே குறிப்பாலே உணர்ந்துட்டாங்க. டக்குன்னு அதை குறிப்பாலே உணர்ந்துட்டாங்க. ஆகா இது அவங்களுக்கு வந்து இதாக இருக்குது அப்படின்னு ஒன்று டக்குன்னு என்ன பண்ணாங்க, அது மேடை ஏறின ஒன்று டக்குன்னு தட்டினாங்க அப்படி அந்த பொட்டியை. மாதவெந்தவ மருந்தொன்றிருக்கு அப்படின்னா ஓ அதில் வந்து அந்த மருந்து இருக்கு, மருந்து தான் அவர்கள் வைத்திருக்கிறது மருந்து தான். டக்குன்னு அடித்தாங்க. அந்த அதே குரலில் அந்த தெய்வ குரல் எப்படி இருக்கும், 95 வயசு ஆனாலும் அவங்களுக்கு அந்த கொடுத்தாங்கன்னா மாதவெந்தவ மருந்தொன்றிருக்கு நீங்கள் வாங்க வாருமே, அதனால் உங்கள் மரண வறுமை தீருமே, அது ஜேகஜாதி லிங்கம் கெந்தி வெண்பாசானம் யோக பச்ச நாவியும் கருநெல்லியும் அது பூசித்திரு நீர் கொண்டுமே கருகல்வத்திலே ஓரே சால் மம்மட்டவே காரம் கடுக்காய் போலுல மாதவெந்த தவமருந்தொன்று இருக்கு போட்டியில். ஓ அப்போ பரம்பரை டாக்டருங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை நாளாக வச்சுருப்பானா,
பொட்டி பரம்பரை பொட்டி தான் வச்சுருப்பாங்க. டாக்டருங்களாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த சித்தா. அப்போ அப்படியே அவங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சி, ஆகா அதையும் வந்து அதை நமக்கு இது பண்ணிட்டாங்க அப்படின்னு. அதில் அப்புறம் என்னென்ன நோயெல்லாம் கொடுக்குறாங்க, அது கடைசியில் அதை முடிப்பாங்க. வாதம் என்பதும் வலிப்பில்லோர் ஐந்துமே சேதம் செய்யும் பூரா வீச்சுடனே மற்றும் சொல்லாமலே. இந்த மரணப்பிணி இருக்குதே அதுதான் முக்கியம். அதாவது நீ நினைக்கிற மாதிரி அது பணுவலும் பாடலாலும் பகந்த விற்பனங்களாலும் அனுபவித்தறியின் நீவீர் அழுதுயர் மரணம் தன்னை. நான் அனுபவித்து அறிந்து வந்து நான் மரணத்தை அனுபவித்தேன் அறிந்தேன் அப்புறம் உங்களிடத்தில் எடுத்து சொல்லுகிறேன்றாங்க தெய்வம். அனுபவித்து அறிந்து வந்து அருள்வர் அவர்தம் கையில் சன்னதங்கள் இளங்க நின்று. அதனால் எனக்கு ஏற்பட்டது சன்னதங்கள் இளங்க நின்று சாற்றுவன் சாயிச்சுவனே அப்படின்றாங்க. ஏன்னா அந்த மரணத்தை வந்து சொல்லாலையோ அல்ல இதெல்லாம் நம்ம வந்தால் தான் தெரியுன்னுவாங்க. நீ மரணத்தை நீ சென்று நீ பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும். அது பல இடத்துல வாக்கியத்துலையும் நம்ம வரதராஜன் என்று படிப்பார் அடிக்கடி. அந்த என்ன எவ்வளோ ஒரு கோரமானதுன்றதுக்கு தனியாக அந்த அநியாய மரணம் என்றால் என்ன, அது இதில் வேதத்தில் கிடையாது, தனியாக அது வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி படிப்பார். வரதராஜன் 2 நாள் படிப்பார். அதை அவ்வளோ கோரமானது மதுராமானது அப்படின்றாங்க. அதுமாரி பல இடங்களில் ஒரு இடத்துல இப்போ அதே வந்து இது தௌஹீத் காமியில் அச்சரங்கள் எப்படி எழுதப்பட்டு வருது, ஏன்னா அவங்க தான் தெரியும், நமக்காக தெரிய போகுது அச்சரங்கள் எங்கே அமைக்கப்பட்டிருக்கு, அது என்ன மொழி, அது என்ன இதுலேருந்து வருது, ஜாட மொழி எப்போ வந்தது எல்லாம் வச்சு அதை வச்சு இது பண்ணிட்டு வராங்க. அது கண்ணையன் அந்த இதெல்லாம் படிச்சுட்டு வரும்பொழுது அப்போ தான் இங்கே இஸ்லாத்தில் பலத்த எதிர்ப்பு, தெய்வத்துக்கு இஸ்லாத்தில் பலத்த எதிர்ப்பு. என்ன இவர் வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஏன்னா இஸ்லாத்துக்கு எதிரியாக நினைக்கிறான் அவன். அவங்க தான் உண்மையான இஸ்லாத்தும் அவங்க தான் எல்லாம் அவங்க தான், அது தெரியாது அவனுக்கு. அப்போ வந்து சொந்தக்காரங்களும் அதாவது தெய்வத்தினுடைய சொந்த பந்தங்களும் அதில் இன்க்ளூடிங்கு. அப்போ வந்து நினைக்கிறாங்க இவர், அப்போ தெய்வம் வந்து லங்கோடு கட்டியிருப்பாங்க. லங்கோடு கட்டிருக்கும்போது அது முடிச்சிருக்கும். இவர் வந்து மை தான் வச்சுருக்கிறாரு. தெய்வம் வந்து ஏதோ மை வச்சுக்கிட்டு அது நாக்கள் தடவிக்கிறாரு. அது தடவுனா இப்படி வருது, அது உண்மையும் தெரியுது. என்னடா இவர் நினைக்கிற இடத்துல பாட்டு எழுதுறாரு, இது எழுதுறாரு, பல இடத்துல பிரசங்கம் பண்ணுறாரு, எவ்வளோ பேசுகிறாங்க, இது நமக்கு வர மாட்டேங்குது, நம்ம ஆளின் சாவாக இருக்கிறோம், இவன் நமக்குள்ளே கோவம் வருமா வராதா? ஒரு ஊரில் இப்போ இருக்கும்போது அவங்களுக்கு கோவம் வரும், கண்டிப்பாக வரும். அப்போ நம்மளும் இந்த மையை எப்படியாவது திருடிட்டோம்னா, நம்ம நாக்கில் எடுத்து பூச்சிக்கிட்டோம்னா அதுவும் நமக்கு இந்த வந்துடும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படுது உங்களுக்கு. அப்புறம் என்ன பண்ணாங்க, சரி இன்றைக்கி போவோம். அவர் ஒட்டு தின்ன தானே, தெய்வம் பெரிய வீட்டில் இருந்தாங்க, சின்ன ஒரு குடிசை ராஜகம்புரத்தில் ஒட்டு தின்ன குடத்தை வச்சு தான் எழுதுவாங்க. குடம் இருக்குல்ல, அதில் காலி குடம் ஒன்று இருக்கும், அந்த காலி குடத்தை வச்சு அது மேலே தான் எல்லா மலரும் எழுதுவாங்க. அப்போ வந்து தௌஹீத் காமியில் எழுதிட்டு வராங்க, இந்த மொழியில் எப்படி வருது அப்படின்போது தெய்வம் வந்து அந்த சொல் 3 அதான் கடைசியாக பாட்டாக இருக்கும், அந்த துண்டா பாருன்னுவாங்க தெய்வம். அது சொல் 3 அச்சரமே ரே அச்சரம் 51 அது எல்லா பாஷைகளிலும் இலங்கும் ஏகாட்சரம்மாயே. அது சொல்லும் மீம் அலிப்லா மீம அடிமுடி நடு அகரை குறைச்சிக்கிறோம், அதை அதை கொண்டு நினைக்கிறாங்க எல்லாம் ஒன்று தான் அப்படின்றத கொண்டு வந்து அதை நிறுத்துறாங்க தெய்வம். அது சொல்லும் மீம் என்றதில்லே அது சூற்றம் சுபகானி அப்படி வந்து ஏற்றாப்புல கூட்டம் போட்டு உட்காந்தாங்க. தெய்வத்துக்கு ஏதோ ஒரு பயம் இருக்கும்ல, இருந்தாலும் வந்திருக்கானுங்க அப்படின்னு. நானும் கையில் ஒன்றும் ஆயுதம்லாம் இல்லை. ஒன்று அப்புறம் என்னடா அப்படின்னு கண்டமணிக்கு பேசுவேன் அப்படின்றாங்க. நானும் கண்டமணிக்கு அவங்கள பேசுவேன் அப்படின்னாங்க. வந்து உட்காந்துட்டு என்ன அப்படின்னா இந்த மையெல்லாம் கொடுக்குறீங்களாமே அப்படின்னு கேட்குறாங்க. நான் இது காசு வந்து என்ன சொல்கிறேன்னா கிண்டல் பண்ண மாதிரி காசு பணம் கொடுக்குறீங்களாமே அப்படின்னோடனே, நான் எங்கடா காசு பணம் வச்சுக்கிட்டு இருக்கேன், நான் அடுத்த வேலைக்கு உணவு கூட எனக்கு இல்லை, நான் எங்கடா காசு பண்ணலன்னு ஒருத்தன் அவனை பின்னாடி இப்படியே வந்திருக்கான். இதை இங்கே வச்சுருக்கீங்களா, அதானே அவனுடைய நோக்கம், மையை பிடிச்சி எடுக்கணும் தானே, தெய்வம் வந்து மை கட்டியிருக்காங்க அப்படின்ட்டு. அப்புறம் ஒன்று இதான் இருக்குன்னா இதுக்கு தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அப்புறம் பார்த்தா அப்புறம் தெய்வம் தெரியுமில்ல முடிச்சு எங்கே இருக்குன்ட்டு முடிச்சு அவுத்தே விட்டாங்களாம். இதாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கண்ட மணிக்கு திட்டினேன். அப்போ அவன் இடையில வந்து மாற்றிட்டான். நான் ஒரு நோக்கத்தில் எழுதிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் அச்சரங்கள் எப்படி, ஆனால் இவன் வந்து என்ன அந்த இடத்துல நானும் உன்னை போல் மனுஷ ரூபம் எடுத்துருக்கேன்ல, தெய்வம் அதை குறிப்பிடாங்க, நானும் உன்னை போல் மனித ரூபம் தாங்கி வந்துட்டேன்ல, எனக்கு இருக்காதா, ஞானிகள் வந்து என்ன இவன் கேட்குறான்ட்டு விட்டுட்டு போயிடுவாங்களா, அதை எதிர்த்து நின்று இது பண்ணக்கூடிய இது அவங்ககிட்ட இருக்குன்றாங்க. அப்போ அந்த இடத்துல துண்டாக மாறி போச்சு, இன்றைக்கி வரையும் அதை நான் மாற்றலை அப்படின்ட்டாங்க. நான் வந்தது ஒரு வழி, இவன் இடையில வந்து மாற்றிட்டான். அப்புறம் அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க, ஆமாம் நீ சொன்னியே அது மை தான், அது பொய்மை எச்சாலம் என்னும், அது வரையும் அங்கே நின்றுச்சு. அடுத்து ஆரம்பிக்கும் பொழுது அது பொய்மை எச்சாலம் என்னும் இந்த புலையருமை அறிவதிங்கே அப்படி அது மெய்மை அறிவதற்கு விட்ட கூரை வேண்டும் மீதி அது உண்மை உரைக்க வென்றாலும் உள்குறா நன்மை.
அது கொடிமனுக்கு இருந்தாலும் மை இருக்கு, எவ்வளோ பேத்துக்காலும் கொடுப்பேன், அது குறையாது அப்படின்னாங்க. அச்சய பாத்திரம் அவங்க மை, அவங்களோட வாக்கு அதுதான் மை. அது கொடிமனுக்கு இருந்தாலும் அது குறையாதன் சிமிழில் மையே. அது ஆடி அச்சக்கையில் கொட்டிடுமோ? இல்லை. அது ஆடி அழைத்தாலும் அணுவும் சிதறாதம்மே. அது அனகாயாதுமையே யானூரியான் நன்மை. அது எங்கள் பரம்பரையா, அதுதான் நம்ம பரம்பரையா வந்தது. அந்த மாதிரி தான் இன்னைக்கு நம்மளும் பேசிக்கிட்டு இருக்கோம். அது எங்கள் பரம்பரையாய், அது எதை? யமனை மயக்குமைகான். அது எங்கள் குலப்புலமை, அது எல்லாம் தெரிவலமே. அந்த மைய கொடுத்த அவர்கள்தான், அந்த தெய்வம்தான். அவர்கள் எங்கும் எங்கள் குருனை, அது யானூரியான் நன்மை. இதை காலனு கஞ்சாதவர்கள் இந்த கயவர் கஞ்சாலும் மெய்யோ. இவன் சொன்னா நான் விட்டுட்டு போறோமா? இல்லை. இந்த காலனு கஞ்சாதவர்கள் கயவர் கஞ்சாலும் மெய்யோ. இது தாளும் குறுக்கி தன்னில் அறிவதுண்மை. இந்த போலிகால் தர்க்கம் பண்ணி நீ போக வேண்டாம் நரகம். நீ தர்க்கம் பண்ணிட்டு போய் என்ன பண்ண போற? நரகத்தானே போவ, உன்னுடைய தலை செழிக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வேதனை. அப்புறம் சொல்லிட்டாங்க, அதுமாரி இந்த இடத்துல நான் இதை மாற்றினேன், அது அப்படியே மாறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுமாரி அந்த மலர்கள் கூட ஒரு இடத்துல வந்து இந்த இடத்த எழுதியிருக்காங்க. அதுமாரி இதே ஒரு இடத்துல வந்து அந்த இதை வச்சு வேறு ஒன்று எழுதிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க திருப்பாடல்களில். அவங்க தான் சொல்லுவாங்க, பொண்ணு கொடுத்த மச்சினான்னுவாங்க. பொண்ணு கொடுத்த மச்சினா மொரடன், தடியன், பணக்காரன் அப்படின்வாங்க. மொரடன் துலுக்கந்தான் மலுக்கந்தான் அப்படின்வாங்க தெய்வம். என் சொந்தக்காரன் என் பொண்ணு கொடுத்த மச்சான் தான், அதே பெரியம்மாவுக்கு தம்பிங்க. அப்புறம் வந்துட்டாங்கன்னு வச்சுங்க, வந்து ஒன்று ஒரு பிளாசப்பரை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இதுமாரி இவர் சித்தர் முத்தர்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்காரு, நீ வந்து அவங்களுக்கு சித்தரை காமிச்சிரு. யார் இவன் வந்து தெய்வத்துக்கு சித்தரை காமிக்க போகிறாங்களாம். அது சித்தன்றது அவனுக்கு என்ன தெரியும்? தெரியாதவனுக்கு போய் என்ன தெரிய போகுது? சித்தர் முத்தர்லாம் காமிச்சிக்கூடாது. அப்புறம் நேராக கூட்டு வந்து முன்னாடி உட்காந்துங்க. நான் வேறு ஒன்று எழுதிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். முன்னாடி உட்காந்துட்டு என்னடா அப்படின்னு கேட்டேன். இதுமாரி இனிமேல் சித்தர் முத்தர்லாம் சொல்லாத, இவர் காமிச்சு விடுவார், இவர் பெரிய பிளாசப்பர், இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்க, நீ தான் இதாகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லலாம். நான் என்னமோ எழுதிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. இவன் சொன்னதே நான் பாட்டு எழுதிக்கிட்டுங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன அந்த நாத மார்க்கத்தில் வர்றது தானே அப்படின்னு ஒன்று என்னமோ எழுதிக்கிட்டு அவன் பிளாசப்பர் நினச்சிக்கிட்டான். நம்ம பெரிய ஆள் நினச்சிக்கிட்டு வந்தாவன். அப்புறம் இவங்க என்னடா சொன்னப்போ பாட்டு எழுதுங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க. அப்புறம் அதை அப்பயே எழுதினாங்க, செத்து விட்டார் முத்த ரெண்டன் முன்னால் சொன்ன. இவன் சொன்னால சித்திர செத்து விட்டு அவர் காமிச்சு விடுவாருனாங்களா, இதையே நான் பாட்டை எழுதுனாங்க. செத்து விட்டார் முத்த ரெண்டன் முன்னால் சொன்ன, அது சொன்னதெந்த வேதமாடா சோதா சும்பா. அட செத்தழுகும் குருட்டு கண்ணதற்கு அது தெரியுமோடா கொண்டி டே டே அப்படின்றாங்க அதையும். அது இத்தப்பாலே என்னடா சொல்ற, இத்தப்பாலே இப்படி என்னிடத்தில் சொன்னால் இந்த ஆவரண காட்டி, இந்த வேட்டி இப்படி இழுத்து காமிச்சாங்களாம், இந்த ஆவரண காட்டி விடுவேன் என்றா அது புத்தீரபாடித்தாயோடா நாயே பேய அட போக்கிரி சாக்கிரி பயலே போடா வாட அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சாங்க. என்னம்மா இப்படி அப்படின்னா, என்னடா அவன் பார்த்தானா, என்னையா இது பேசிட்டு இருக்கும்போது பாட்டு எழுதி கொடுக்குறாரு, இவரை போய் நாம்பு போயிருந்தோம் அதோட மூட்டை கட்டிட்டு ஓடணும் அப்படின்றாங்க. அப்போ அந்த இடத்துல இந்த நேரம்ன்ற கூட கிடையாது. அவர்கள் இந்த இடத்துல இந்த பாட்டு எழுதியிருப்பாங்க அப்படின்ற ஒரு இது கூட கிடையாது. அப்படி அவளுக்கு அந்த நாத மார்க்கமானது. அந்த விஸ்வநாதனை பார்த்து பேசுகிறோம், அந்த விஸ்வநாதனை கேட்டு பேசுகிறோம் அப்படின்னாங்க. அதுமாதிரி ஒவ்வொரு கட்டத்துலேயும் பல மலர்கள் எழுதுனது. அதுபோல் வந்து ஒரு இதையும் வந்து இதில் அமர்ந்திருக்காங்க மேற்க நட்சத்திரம் சொல்லி. ஏன்னா நாங்கள் சின்ன பிள்ளையா இருந்திருப்போம், எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இது நாங்கள் மறைமுகமாக அவர் உட்காந்துருக்கு நைட்டில் 1 மணிக்கு பேசுவாங்க. அப்போ கேட்டிருக்கும்போது அப்போ வல்லபந்தர் தெய்வத்தோடு பேசிக்கிட்டு இருக்காரு. அதாவது மதியான நேரத்தில் காலையில் அதிகாலையில் ஒரு 7 மணிக்கு. அப்போ வல்லபந்தருக்கு கலைமாந்து ஏற்றவள் வராரு. இவர் போகும்போது அவரை குட் மார்னிங் அப்படின்றாரு. யார் குட் மார்னிங்? தெய்வம் இங்கேருந்து பார்க்குறாங்க, இவனும் சொல்கிறான் அப்படின்ட்டு வந்தவரை கேட்குறாங்க கலைமாந்திரிட்ட, என்ன சொல்லிட்டு போனான் அப்படின்ட்டு. குட் மார்னிங் அப்படின்ட்டேன். குட் மார்னிங் என்னடா தமிழில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தான் இன்றைக்கி நல்ல விடிவாக இருக்கணும் அப்படி தானே, நல்ல விடிவாக இருக்கணும் தான் குட் மார்னிங்கிறது அப்படின்னா. நல்ல நாளா, நல்ல விடிவு எப்படிடா வர்றது அப்படியா, இருடா அது நல்ல விடிவு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே திருமாலிக்கு போனாங்க. திருமலைக்கு போய் உடனே ஐவன தள்ளீர் எழுதிட்டு வராங்க. ஐவன தள்ளீரை என்ன நீ நாள்னு சொல்கிறையே, இதுக்கு முன்னாடி இங்கே வந்தப்போ நல்ல நாள் ஆகிடுது, இதுக்கு முன்னாடி உன்னுடைய நாள் எப்படி இருந்திருக்கும் அது வேணும்ல, அது சொன்னாலும் நமக்கு தெரியும் அப்படின்றாங்க. அப்போ அதான் அந்த இதில் எடுக்கிறாங்க, அந்த நூலில் எடுப்பாங்க. அதில் இந்த அழுத்த மூட்டிருந்த அந்த சூரியன் வரது முன்னாடி எப்படி இருக்குது,
இருள் எப்படி சூழ்ந்துருக்கு? இப்போ நம்ம கோயம்புத்தூருக்கெல்லாம் வெளிச்சமாக இருக்குது. இருட்டில் போனால் எப்படி, ஒரு காட்டுக்குள்ளே போனால் எப்படி இருக்கும்? மொத்தம் அதாவது சூரியன் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்னா, சூரியன் அந்த 6 மணிக்கு முடிஞ்சிருச்சா நம்மளுக்கே பயம் இருக்கும். பூச்சி போட்டு இல்லாட்டி கூட எதை கடிச்சு போடுமோ, காட்டுக்குள்ளே போகிறோம் ஏதாவது இருக்குமோ அப்படின்னு நமக்குள்ளே அந்த இது வந்துடும் அப்படின்னாங்க. அப்போ அந்த அழுத்தமாகிடுது. இந்த இருட்குளமானது இருட்டு வந்த உடனே அது இருட்டாயிடுது அப்படின்னாங்க. அப்போ இந்த அழுத்த முற்றி இருந்த இருட்கோளம் காலையில் அது வர்றது சூரியனை தொடாது, வர்றதுக்கு முன்னாடியே வெளிச்சத்தை அந்த குணமுகத்தை வெளியே பீரிட்டு அடிக்குது அப்படின்னாங்க. இந்த அழுத்த மூட்டிருந்த இந்த இருட்கோளம் நெறிய அந்த அறுக்க நன்று எழுபறித்தேரோன்னு அது வந்தவன் என்ன ஆகுது? இந்த பழுத்த செங்கிரன அது கரங்கள் 1000 உலகம் ஃபுல்லாக பரப்புது. பரப்பியே குணமுகடனுக உடனே என்ன ஆகுது? வெளுத்ததே கிழக்கு, கிழக்கு வெளுத்துடுச்சு. வெளுத்ததே கிழக்கு அது நிலமதும் தெளிய அது விடிந்த நாள் அனந்த நாள் அதிலே. அப்புறம் விடியுது. இப்போ நம்ம என்னென்ன விடிது நம்ம சொல்லிட்டு வரோம். நமக்கெல்லாம் என்ன நாள் எங்கெங்கே விடிஞ்சிருக்குன்றத தெய்வம் குறிப்பிட்றாங்க. அங்கு குளத்திலே விடிந்த நாள்களும் கண்டேன், அந்த குடிசையில் விடிந்த நாள் கண்டேன். ஒரு நாள் குளத்துக்கு போகிறோம் 5:30 மணிக்கு, அங்கே விடியுது இல்லை, வீட்டில் இருக்கோம், விடியுது. விடிஞ்சு விடிஞ்சு போயிட்டே தான் இருக்குது. அது மடத்திலே தடத்திலே விடிந்த நாள்களும் கண்டேன், அந்த தருமமும் தானங்கள் செய்த இடத்திலே விடிந்த நாள்களும் கண்டேன், அங்கு வேத வியாக்கியானம் பகரும் மடத்திலே விடிந்த நாள்களும் கண்டேன். வனம் மலை நதிக்கரை நகரம் எல்லாத்தையும் கொண்டு வர்றாங்க. வனமலை நதிக்கரை நகரம் அங்கு கடற்கரை தனிலும் விடிந்த நாள் கண்டேன். காட்டியிடம் விடிந்த பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கோம், அன்றைக்கி விடியுது. இப்போ காலையில் போகிற பஸ்ஸில் போகிறோம்னா அங்கே ஒரு இடத்துல விடியுது ஒரு நாள். இது போல் விடிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் எது விடிஞ்சிச்சு? கடைசியில் கொடுக்குறாங்க தெய்வம். அழுத்த மறுகோதிக்கும் போர் முகத்திடத்தும் அங்கு ஆசிரியோர் பள்ளி இடத்தும் அது கழித்த நாள் அனைத்தும் எப்படி போச்சு? விடிஞ்சிச்சு. ஆனால் என்ன விடிஞ்சிச்சு உனக்கு? இந்த கழித்த நாள் அனைத்தும் அது கவலையும் துயரும் கன பயம் பிணி இவ்வளவும் விடியுதுன்னாங்க. இது என்ன உனக்கு? நீ என்ன வாழ்க்கை என்ன போன? இந்த கன பயம் பிணி பல விடிந்து வெளுத்ததே அல்லது. அப்போ தெய்வம் நல்லா தாடி வச்சுருக்காங்க. என்ன போச்சு? நாளெல்லாம் கழிஞ்சிச்சு, தாடி வெளுத்துச்சு. கருப்பாக இருந்த தாடி வெளுத்து போச்சு, எதுவுமே விடியல. வெளுத்ததே அல்லது இந்த விடிந்த தினத்தும் இந்த மெய்ப்பொருள் விடிந்த நாள் அறியேன். அப்புறம் கேட்குறாங்க, குட் மார்னிங் சரியாடா? நீ சொன்ன சரியா? இங்கே வராட்டி வந்த பிறகு வரட்டும், வராமல் என்ன ஆகியிருக்கும் உனக்கு? அப்புறம் அடுத்து கொடுக்குறாங்க, இனி நான் எப்படி விடிய வைக்கிறேன்? அது இன்னன விடிந்த நாளும் அந்த இடர் இருள் மாய்ப்பன் என்ன உனக்கு வருது? இடர் ஒரு காரில் வரப்போகுதே, அதை மாற்றக்கூடிய நாளாக இருக்கணும். அது இன்னன விடிந்த நாளும் இடர் இருள் மாய்ப்பன் என்ன அது பொன்னரம் பிறந்த பீட பூமி இந்த மெய்ச்சாலை தன்னில் அது என்னுடன் உலகும் நூலின் உலகு எதிர் உலகு அப்படின்னாங்க. நீ நினைக்கிற இது உலகம், இது கிடையாது. உனக்குள்ளே இருக்க உலகம் விடியணும்னாங்க. இந்த உலகம் நீ பார்த்துக்கிட்டு இருக்க இதுவா உலகம்? இல்லை, உனக்குள்ள உலகம் இருக்கிறது. அது உலக எதிர் உலகம். இன்னும் அந்த எதிர் உலகம் விடிஞ்சா உன் விண்ணும் பொன்னுலகும் சேர அந்த விடிந்த காரணம் கண்டேனே. அது விடிந்த சாலை நாட்டில் உனக்கு விளங்கின பீட பூமி. அதனால உனக்கு என்ன நன்மை? மடிந்தன பிறவி நோய். பிறவி நோய் மரணம். இந்த நோய் டாக்டர்கிட்ட போனால் ஏதோ கொடுப்பான்,
அதுனா ஒழுங்காக போகுதில்ல. இப்போ எல்லாத்துக்கும் மாத்திரை சாப்பிட்றோமா, இன்னும் கூட தான் வருது. ஆனால் இங்கே என்ன நோய் போகுது? உன்னுடைய மடிந்தான பிறவி நோயின் அந்த வள்ளீருள் மடிய கண்டேன். உன் இருதயம் ஆகிறது என்ன ஆகிறது? படந்த செம்மலரும் கண்டேன், உன் பசுமூகம் தெளிவும் கண்டேன். உன்னை விட்டு கடந்து போயிருந்துச்சு அறம்பொருள் இன்பம் வீடு, நீ எந்த காலத்தில் அடைய முடியாது, அதை திருப்பி கொடுத்தேன் அப்படின்றாங்க. உன்னை விட்டு கடந்து போன அந்த அறம்பொருள் இன்பம் அது கதிதீரு வீடும் கண்டேன், அது கண்டவர் இல்லை வீடு. ஏன்? காரணம் விரிந்த அண்டம் அது பண்டேழு விஸ்வரூபம் பவளவாய கண்டம் கண்டேன், உன்னில் விண்ட அஞ்செழுத்தும் கண்டேன். விதி மதி, உன்னுடைய விதியும் காணலாம் மதியும் காணலாம். விதி மதி இரண்டும் கண்டேன். அந்த தொண்டர்கள் பூவில் ஞான இந்த சூரியன் இல்லை, இது மறையும், இது மறையும். இரவானால் மறையும் ஜட சூரியன். ஒரே சூரியன் ஓடிக்கொண்டிருக்கும் உலகிலே மாற்று சூரியனுக்கு கதியற்ற உலகிலே நாங்கள் தெய்வம். அப்பா என்றைக்கும் மறையாத சூரியன் ஒன்று இருக்குதே அது அப்படின்றாங்க. அந்த விதிமதி இரண்டும் கண்டேன். அது என்னன்னா தொண்டர்கள். யார் அவர்கள் தொண்டர்களாக மாறுறாங்களோ அந்த ஜீவன் தொண்டனா போய் தெய்வம் தொண்டும் ஜாவின் என்ன கிளிக்க போகிறேன்னு கேட்டாங்க. உன்னுடைய ஜீவனுக்கு தொண்டு செய், அதை செஞ்சுன்னா தான் அதை கொடுக்குறாங்க. இதில் அது ஈரேலுலகம் ஒளிக திருவீசும் அது உள்ள கொழுந்தழகி, அது என் உடம்பு உயிர் எல்லாம் கலந்து இனிக்க. அந்த மேவிழிச்சாலையில் இந்த இன்பம் தான் நீ பழகு. வேறு எதுக்கு நம்ம மேவிழிச்சாலை கிடையாது. இந்த இன்பத்தை பழக வந்த ஊர் பழக்க கல்வி. படிப்புன்றதை மொத்தத்துக்கு அங்கிட்டு வச்சிடணும். மெய்வழின்னாவே படிப்பு கல்வின்றது கிடையாது, பழக்க கல்வி. தெய்வமே என்ன கொடுக்குறாங்க? நாம் இந்த கல்வியை படித்து வரவில்லை, பழகி வந்திருக்கிறோம். இப்போ இதுவே பழக்கம்தான். எல்லாரும் பேசுறது மாதிரி தான். இப்போ நான் இல்லை, அண்ணனும் பார்த்து பேசுகிறாங்க, நீங்களும் பேச வேண்டியதுதான். இது ஒருத்தருக்கு மட்டும் தெய்வம் பட்டா போட்டு கொடுக்கல. இது ஒரு கலை, 64க்கு மேம்பட்ட ஒரு கலை. இந்த கலை முடியாது, இது அடுத்தடுத்த இதில் போயிட்டே இருக்கணும். இந்த கலையானது அடுத்து இப்போ எங்களுக்கு பேர் இப்போ அடுத்து இப்போ பெண்கள் இருக்காங்க, எல்லாம் இருக்குங்க. அடுத்து அவங்க அந்த வாக்க ரூபத்தை தெய்வம் நம்ம அந்த ஒரு உணர்வு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வரும் அப்படின்றாங்க. அப்போ தொண்டர்கள் பூவில் ஞான சூரியன் உதயங்கன், அந்த சூரியன் உதயனை காணும். அது என்றைக்கும் அது இருள், அது போகிறது கிடையாது. அதுதான் அது இங்கே சொல்கிறாங்க. அது ஈரேல் உலகம் ஒளிதது என் வீசுமென் உள்ள கொழுந்தழகி, அது என் உடம்பு உயிர் எல்லாம் கலந்து இனிக்க வந்த இன்பம் பழகி. அதைத்தான் என்னுடைய ஆசான் அந்த அண்டர் ராசை காட்டி. அந்த அண்டர் என்ன பண்ணாங்க? எனக்கு தெய்வத்தை சொல்கிறாங்க. அந்த அண்டர் ராசை காட்டி காட்டி பூட்டி எந்தன் இந்த காமப்பண்டம், இந்த தூளம் இல்லை, இதை தூக்கி எரிஞ்சிட்டு சொல்லிட்டாங்க. இது கிடையாது. அந்த அண்டராசை காட்டி பூட்டி எந்தன் காம பண்ட பழுதாக்கி நாயே. அதுக்கு பிறகு என்றும் அழியா மணிமேடை ஏற்றி உன் இன்ப குடியாக்கி நாயே. அது யவுமல்கி யாமம் தெரிய விங்கேத்தி. விளக்கு வெளியேற்றுறதில்ல, உள்ளுக்குள்ளே ஏற்றுறது. இந்த லைட்டு சுத்த போட்டால் அணையும், சுட்ட போட்டா எரியும். அது கிடையாது. அது யவுமல்கியாமந்தேரிய விங்கேத்தி, அது என் உள்ள திருவிளக்கே. அந்த விளக்கு, அந்த விளக்கு இருந்தாங்க. அதைத்தான் என்னுடைய ஆசான் கொடுத்தார்கள். அது ஒரு போதை அப்படின்னாங்க, மிகு போதை அப்படின்வாங்க. அதை தான் போதையால் இங்குள்ள எல்லாம் மறந்து. என்னால் நான் என் ஆசான் கூட போனேன். சொன்னாப்புல குழந்தைய விட்டுட்டு மனை விட்டு எதனால் போனாங்க? அவ்வளோ பெரும் போதை, கடும் போதை. அப்பப்பா லகிரி மெத்தன்னாங்க. அந்த கஞ்சா தன் இடம் பார்த்து அருந்துங்காலம் கனமாகி பெண்சாரல் தள்ளி நில்லு. அந்த கஞ்சா தன் இடம் பார்த்து அருந்துங்காலம் கனமாகி பெண்சாரல் தள்ளி நில்லு. கஞ்சாவாம் கோரக்கர் மூலி வேகம். அது கடும் போதை. அப்பப்பா லகிரி, அந்த போதையை தெய்வம் உண்டார்கள். அந்த போதையால் இங்குள்ள இந்த உலகத்தில்
எதுவுமே எனக்கு தேவையில்லை. அந்த போதையால் இங்குள்ள எல்லாம் மறந்து உன் பின்னாலேயே தொடர்ந்தேன். அந்த பொற்கிண்ணத்தின் கிண்ணத்தில் கொடுத்தாங்களா வாக்கு, பாட்டோட வாக்கு தான் என்ன மாத்துச்சு. அந்த பொற்கிண்ணத்தின் பால் கஞ்சாவும் கலந்தெந்த அந்த போதை என்றே தெளிந்தேன். அதுக்கு பிறகு நடந்தது எத்தனையோ கோடி. நீ நினைக்கிறிய உலகத்தில் சம்பாதிச்சங்க, அது கிடையாது. எத்தனையோ கோடி இன்ப வெள்ள காட்சி யான் அணைந்தே மகிழ, அத்தனையும் நான் பாடுபட்டது உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன்றாங்க தெய்வம் அடுத்த வரியில். இந்த எத்தனையோ கோடி இன்ப வெள்ள காட்சி நான் பாடுபட்டு உடல் பொருள் ஆவி அனைத்தையும் என் ஆசானுக்கு தத்தம் பண்ணி பெற்றேன். ஆனால் நீங்கள் இந்த இத்தனை செல்வமும் எல்லோரும் காண்பீர் என்று எந்த நாவோ நவில அந்த தில்லை அமுதம் அதை எடுத்து ஊட்டினா எப்படி இருக்கணும். அந்த தில்லை அமுதம் எனக்கு எடுத்து ஊட்டி நீ அது தித்தித்த நாள் முதலாயே இந்த புல்லும் பூமிதனில் இந்த உணவு அது புசிக்க ருசிக்குதில்லையே. அப்ப என்ன இது கொடுத்துருக்காங்க. அப்ப பாட்டாகிட்ட அவங்க என்ன கண்டு இருக்கணும் அப்படின்றாங்க. இதைதான் அவங்க அங்கேயே கொடுத்துட்டாங்க. அந்த நாவலன் தீவில் நாட்டமுற்றாய்ந்து கண்ணகன் பூமியில் பன்னால் அலைந்து என்னுடைய ஆசான் என்ன கிருமி கோடிகளாது என்னாங்க. நான் இந்த ஊந்து உழன்று திரிந்து கொண்டிருந்த என்னை அது நம்ம தெய்வம் பாட்டை நினைச்சக்கூடாது. நாம் எப்படி அவங்க தான் அந்த இதா அவங்களாவது தூளத்திலேயே எல்லாரும் பெற்றிருந்தாங்க. தூளத்தில் இருக்கும்போதே அவங்க ஒழுக்க சீலராகவும் கரெக்டான ஒரு இது பிறருடைய இதை நோக்க நம்ம அப்படியெல்லாம் கூட கிடையாது. அப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த இதில் வந்து கிருமி கோடிகளாக இருந்தேன். என்னுடைய ஆசான் வந்து அந்த இடத்தில் அந்த நாவலன் தீவில் நாட்டமுற்றாய்ந்து கண்ணகன் பூமியில் பன்னால் அலைந்து ராவும் பகலும் நீ நடவா நடந்து அல்லும் பகலும் அலுப்பாய் அழுத்து எதுக்கு இந்த மதிப்பழு சுமையை மாற்றுவதற்காக. சுமையா அங்கே இருக்குது எது தீர்ப்பு நடத்துறது எல்லா சுமையும் பாட்டையை வச்சுருந்தாங்க. அதை தூக்கி பா என் பொறுப்பு முடியுது அப்படின்னு தலையில் வைக்கிறதுக்காக இந்த மதிப்பழு சுமையை மாற்றுவதற்காக தென்பாண்டி நாட்டில் தேடி வந்தாய்ந்து என் தலை மதிச்சுமை ஏற்றவென்றன் சிட்டை பிடித்த தேவாதி தேவா என் கொண்டை பிடித்த குருவன் நீர்வராம் உன்னை வாவாவென்று வருந்தினோனலனே புண்பாடே பாடு. நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவங்களே அப்படி சொல்கிறாங்க. நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி அப்படியே மெய்வெளியில் அப்படியே மெய்ஞானத்தில் தூக்கி தலையிறமா. தெய்வ இளையமாக கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க புண்பாடே பாடு என்பாடு என்று புகுந்திருந்தேனே. இது சொல்லும் போது நமக்கு நம்ம என்ன ஓடணும், அங்கே போய் நினைக்க தேவையில்லை. அவங்க தான் தெரியுமே, அவங்க தான் உடம்புல தத்தம் பண்ணாங்களாச்சே. நமக்கு என்ன வரணும், மான்மியம் படிக்கும்போது ஒன்று தெரிஞ்சுக்கணும். அங்கே பாட்டியாக நடந்தது தெரியும், நாம் யார், அந்த யார் அது அவங்க நாம தான் அப்படின்னு நமக்கு என்ன வரணும். அந்த புண்பாடே பாடு என்பாடு என்று புகுந்திருந்தேனை பண்பாடு காட்டி வதித்தனக்கு வைத்த பாட்டாள பரந்தாமாம் நின்பாடு சொல்ல நிலம்பாடு சாயும் உண்பாடு போத உலகிடங்கொல்லாம் நீ தேடி அலைந்த நெடுநாள் நெடுமாலே நான் ஓடி ஓடி நுழைந்து கொண்டிருந்த கொங்கு தேசத்தின் குடிபதி ஒருவனாய். எனக்காக கொங்கு தேசத்துக்கு வந்தீங்களா, காத்துக்கிட்டு இருந்தீங்களா, இதை கொண்டு வந்து கொடுக்கணும்னே காத்துட்டு இருந்தீங்களா. அந்த கொங்கு தேசத்தின் இந்த கொங்கு தேசம் தான் அவங்க பாட்டையை கை போட்டது. அந்த கொங்கு தேசத்தின் குடிபதி ஒருவனாயி அந்த ஆதிவெளி அறியா பருவத்தில் அங்கே தங்கி ஊழி விதிப்பயன் வருகுதென்றறியா வாசமாயிருந்தேன். நான் எதுவுமே இல்லாமல் இருந்தனே, அந்த என் பாட்டில் ஓடி என் வாழ்க்கையிலே போயிட்டு இருந்தனே. அப்போ வந்து கொடுத்தீங்களே எனக்கு. அந்த ஒரு நாள் ஒரு பொழுது இளஞ்சூரிய நேரம் வடக்கே இருந்து வந்து கொண்டிருக்கையில் உன்னை நான் கண்டேன். அப்படியே நமக்கு அந்த கண்ணில் ஓடணும். அந்த அப்படியே நம்ம பேசும்போது நமக்கு அந்த வாக்கில் வரும்பொழுது அந்த வேப்ப மரம் நம்ம கண்ணில் நிற்கணும். ஆஹா நீ கூப்பிடு, தூரமாக போவதற்குள் கூப்பிடு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இவன் நமக்கு வந்தவனாக இருக்கான்னு இவங்க நினைக்கிறாங்க. அப்போ நான் போயிட்டுக்குள்ள கூப்பிடுவியா கூப்பிட மாட்டியோ அப்படின்ற ஒரு அந்த ஒரு திகில் ஏற்படுது ரெண்டு பேர்த்துக்கும். அது அப்படியே தெய்வம் அண்ணனை கொண்டு வராங்க. ஏன்னா நினைவில் ஊறிச்சு.
அவங்க பார்க்கல, சந்திக்கல, முன்னாடி பார்த்ததில்ல, நினைவில் ஊறிடுச்சு. நினைவில் ஊறிய அந்த நினைவீது ஏதென்ன, அந்த நினைவு தான் அவங்களை கொண்டு போய் சேர்த்துச்சு. அந்த நினைவு கொண்டு பின் நினைவினை ஓருற அங்கே எங்கே கொண்டு போனுச்சு? தனிகை நீல் மாலை தண்ணீனை வீசின, அது நினைவு கனிவு அந்த நினைவு கொண்டு ஓடிட்டேன்னு வரும். அப்போ அது நினைவானதுன்னாங்க. அந்த வடக்கே இருந்து வந்து கொண்டிருக்கையில் உன்னை நான் கண்டேன், என்னை நீ பாராதே என் நேரம் என்ன செய்தனையோ யான் உன்னை சேர, இன்னதுதான் நெய் செய்தனை என்று இன்னும் அறியன்றாங்க. பாட்டையாவே நீ கை குவித்தால் எனக்கு மக தாங்கிறதுன்னுட்டாங்க. ஆனால் தெய்வம் சொல்லுங்க, இன்னும் அறியேன். அந்த சந்திப்பு அன்னைக்கு நிகழலைன்னா என் கதி என்னவோ நம் கதி என்ன? அன்னைக்கு அந்த சந்திப்பு நடக்கலைன்னா நம் கதி என்ன? இன்னைக்கு இங்கே இருக்க முடியுமா? இந்த ஜீவனை கேட்க முடியுமா? அதுதான் அந்த சந்திப்பு. அந்த சந்திப்பை நம்ம நமக்காக நினைக்கணும். அவர்கள் சந்திப்பு அது வேற. நமக்கு அந்த சந்திப்பு நிகழல வேண்டால், ஒருவேளை அந்த பள்ளப்பட்டியில் அந்த மார்க்கம் பட்டியில் அந்த சந்திப்பு நடைபெறாவிட்டால் இந்த நம் கதி என்ன? இப்போ நம்ம விஜய் சங்கரை பார்க்க முடியுமா? யாரை பார்க்க முடியும்? யார் எங்கெங்கிருந்து இருப்போம்? ஒன்றுமே கிடையாது. இருக்குன்னு தெரியாதே. இப்போ இது எவ்வளோ பெரிய நம்ம எவ்வளோ பெரிய அவங்கள விட நாம மிகப்பெரிய பாக்கியவான்கள். அந்த பாட்டையா சந்திப்பானது நாமெல்லாம் பெரிய பாக்கியவான்கள் ஆகிவிட்டோம். அதான் சொல்றாங்க. அது யான் உன்னை சேர இன்னதுதான் நீ செய்தனை என்று இன்னும் அறியேன் நிறைவா என் நிறைவா, சாலை வழியிலே ஜாடையா எனக்கு சைக்கிணி தோண ஓடி நான் வந்து உங்கை பிடித்தேன். ஜாட பாசல அவன் ஜாடையிலே பார்த்துட்டாங்க இவங்க நமக்கு அப்படின்னு நம்புது. அப்புறம் அடுத்து சொல்றாங்க, அந்த என்ன அழகை காமிச்சாங்க. விழி அழகு என்னென்ன, அவங்க அப்படியே பாட்டை அப்படியே ரதத்தில் அப்படியே இந்த அழகில் இருந்திருப்பாங்க. 600 வயசு அவங்களுடைய தேகம் எப்படி இருந்திருக்கும். ஆனால் அந்த வாக்கு அவர்களுடைய இது அதெல்லாம் அங்கே சொல்கிறாங்க. அது தந்தை மந்திரம் மணக்கும் மதுரமுருத ஒளியும் சுந்தரமும் உலகத்தின் அழகு அனைத்தும் தோற்கப்பட்டது எங்கள் ஆசான் அப்படின்னாங்க. தன்னுடைய ஆசான் என்ன சொல்கிறாங்க? உலக அழைத்தான் என்ன அழகுன்னு சொல்கிறையோ அனைத்தையும் தோற்கடித்தவர்கள் என்னுடைய ஆசான். அது தந்தை மந்திரம் மணக்கும் மதுரமுற ஒளியும் சுந்தரமும் இந்தோடே தோற்கின்றோம் என்று தங்கள் சிந்தையில் பாய்ந்து எங்கி மலைப்பார்கள். அது அறியாத நாளில் அறிமூல வழியாய் கருவூர் சென்று மறுபிறவி வைத்த வகை நினைவார்கள். அதை ஏர்வூத்த செழுமுகமும் சீர்வூத்த செஞ்சொலும் செவியேற்பதென்றன சிதைகுவார்கள். தாழ்பூத்த செங்கமல தாழ்மலரை நினைவார்கள். அந்த விழிக்கு கொடுக்குறாங்க. செவ்விரிவு பூத்த செயல்வெளிகளான நம்ம சொல்லுவோம் பார்த்த உடனே காதல் அப்படின்ட்டு உலகத்தில் சொல்கிறது தானே. எது விழி எது 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 இது அதை கொடுக்குறாங்க. செவ்விரிவு பூத்த செயல்வெளிகளான கருணை எது பூக்கும். கர்த்தர்கள் எல்லாருமே கருணை கடல், பெருங்கருணை கடலோன்கள். வந்த கர்த்தர்கள் அனைவருமே பெருங்கருணை வாய்ந்தவர்கள். அவர்கள் கருணைக்கு இருந்தால் தான் நாம தப்பிக்க முடியும். அதை தான் கொடுக்குறாங்க. அது செவ்விரிவு பூத்த செயல்வெளிகளான கருணை எது பூக்கும் கார்விழி இரண்டும் கண்கொண்டு கண்டு காதலிப்பார்கள். அப்போ அவ்வளோ இதை பெற்றாங்க. எனக்கு அந்த ஆசான் அந்த விழியடகு காட்டி விளைந்த காமத்தால் அழியாத ஆசை சலியாது எழும்ப. இந்த உலகம் என்ன பழிச்சிச்சு, என்ன இப்படி கூட்டிகிட்டு போகிறாரே, இவரை முதல் தட்டி கேட்கணும், தெய்வத்தை கேட்கணும்னு இல்லை. இப்போ கூட்டம் என்ன சொல்லிச்சுன்னா, இப்படிப்பட்ட நேரத்தெல்லாம் இதில் வியாபாரி இருந்தாரே, இன்றைக்கி பிறகு கூட போகிறாரே, இவரை ஏன் நாம் தட்டி கேட்கக்கூடாது அப்படின்றத உலகம் என்னை பழிச்சிச்சு. அதுக்காக நான் அதை விட்டு என்னுடைய வழியை விட்டு பின்வாங்கலை. அந்த பின்வாங்காத இருந்தால் தான் இவ்வளோ பெரிய கிடைச்சிது. அதான் அங்கே கொடுக்குறாங்க. விழியழகு காட்டி விளைந்த காமத்தால் அழியாத ஆசை சலியாது எழும்ப இந்த வழிகாரி என்று பாரியுள்ளோர்கள் வழிவசை பொழிய வந்தனன் உன் பின்னே. உன்னிடம் வாழ்வே ஒரு துணை என்று என் இளம் பருவத்து எல்லாம் மறந்து உன் பின்னே தொடர்ந்தேன். என்னவோ இந்நாள் என் பேர் எடுத்து, என்னுடைய பேர் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இதுதான் என்னென்று, அது இல்லை, என் பேர் எடுத்துட்டாங்க, என் வடிவை மாற்றிட்டாங்க. எப்படி குளவியானது எப்படி ஆனது, அந்த புழுவை ஒரு கூட்டில் அடைச்சி அது கொண்டு போய் வச்சு அது கொட்டும் கொடுக்கணும் கொட்டி இது பண்ணிச்சோ, அதுபோல என் பேரு என் வடிவு மாற்றி உன் பேரு வைத்து உன் வடிவம் தந்த உத்தம சுத்த உறுதிநாயகமே அப்படின்றத அதையும் அந்த வரலாறு தான் அப்படி கொடுக்குறாங்க. மான்மை என்னப்பட்டது, ஏன்னா மான்மைன்னா உங்களுக்கு இன்னொரு தெரிவிக்கணும்.
நானே மான்மியம் வந்து தெரியும் அண்ணனுக்கும் 18 வயசு வரையும் மான்மியன்னு படித்ததே கிடையாது. இந்த மான்மியத்தை 18 வயசுல நான் படித்ததே கிடையாது. சில குறிப்பிட்ட பகுதி மட்டும் நட்சத்திரம் சொன்னதெல்லாம் படிச்சிருக்கிறது. அதனால அக்கானா நம்ம ஆனவங்க மக ஆதி மகம்மான்றவங்க அப்போயே எங்களுக்கு நல்லா பேசுவாங்க. எனக்கெல்லாம் 15 வயசு 16 வயசு. அப்போ அதுமாதிரி இருக்கும்போது ஏன்டா மான்மியத்தில் இருக்கு மேடா மான்மியத்தை அப்படியே நான் மான்மியம் பிடிக்காது அப்படின்ட்டு எடுத்துடுப்பில் வேணும்லாம் படிப்பேன், வாக்கியெல்லாம் படிப்பேன், பிரசங்கம் 30 பக்கம் மனப்பாடம் பண்ணியிருக்கேன். அப்பயே மான்மியம் பிடிக்காது நடா சொன்ன அப்படின்னாங்க. அந்த அக்காவும் அந்த பார்வை பார்ப்பாங்க. ஏன்னா அந்த இதில் வந்தவங்கெல்லாம் வரல. நடா சொன்ன அப்படின்னு கேட்டாங்க. மான்மியம் பிடிக்காதா? சாலவாசி வந்து மான்மியம் பிடிக்குன்னு சொல்லி வெக்கமா இல்லைடா அப்படின்னாங்க. ஏடா அது இப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு 7 தான் அடித்து 4 தாட்டி படித்து பாடுறா அப்படின்னாங்க. 4 தாட்டி ஆரம்பத்துலேருந்து எடுத்து படித்து பாரு. மான்மியம் ராகமே வராது. காலகண்டம் விஸ்வராஜ் அவங்களாம் அந்த குடும்பத்தில் வந்தவங்க, அவங்களுக்குலாம் மான்மியம் நல்லா வரும். நான் நினச்சேன் நமக்கு மான்மியம் வராது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் நம்ம என்ன கரெக்டாக 40 நாளில் 7 தாட்டி ஆலயத்துக்குள்ளே படித்தோம். 7 தாட்டி அப்போல்லாம் வந்து ஒரு இதாக சொல்லிட்டாங்க சாலையில், இவங்களாம் பைத்தியம் கூட ஆகிட்டாங்க அப்படின்னாங்க. அக்கா சொல்லி தான் அவங்களாம் கெட்டுட்டாங்க. நல்லா சொன்னா என்ன, யார் சொன்னா என்ன, அதனால் இன்றைக்கி நன்மை தானே கிடச்சி. மான்மியம் அது என்ன இப்போ தெய்வத்துக்கே அந்த இது வந்து மறைஞ்சிருந்துச்சு. அந்த புலத்தியான் மகாமுனிவர் இல்லாட்டி அப்பயே அவங்க வாசியை விட்டுட்ருப்பாங்க. அப்போ நமக்கு எந்த நாளில் எது விளங்கணும்னு தெய்வம் தான் நிர்ணயிக்கிறாங்க. இப்போ அதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா கூட எனக்கு அந்த சுவை தெரிஞ்சிருக்காது. அப்போ நான் பார்த்தேன், அப்போ மான்மியத்தை நம்ம முழுசாக படிக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்துச்சு. அப்போ எடுத்து ஏன்னா அவங்களாம் மனப்பாடம் பண்ணுவாங்க. அக்காலாம் மகமாக்கா முழு மனப்பாடம் பண்ணுவாங்க. ஏடா மான்மியம் பிடிக்கலன்னு சொல்கிறேன், மான்மியம் பிடிக்கலன்னு வெக்கமா இல்லையாடா உனக்கு மேவிச்சாலையில் இருந்துக்கிட்டு மான்மியம் பிடிக்கலன்னு சொல்லலாமாடா, அது என்ன தெரியுமாடா அப்படின்னு கேட்டாங்க. தெய்வம் என்ன சொன்னாங்க தெரியுமாடா எங்களுக்கு அப்படின்னாங்க. அவங்களுக்கு மான்மியம் என்பது தெளிந்த நீரோடை. அதாவது ஆதிமை உதய போன்ற வேதாந்தம் என்பது மிகப்பெரிய மலை இருக்கும், ஒரு சாரல் வரும், ஒரு பள்ளம் வரும், அது மாதிரி உள்ளது. மான்மியம் அப்படி அல்ல, தெளிந்த நீரோடை. அதில் நீ துடுப்பு போட தேவையில்ல, நீ போய் உக்காந்தா போதும், அது உன்னை எங்கே அழைச்சிக்கிட்டு போகணுமோ போகண்டா அப்படின்னாங்க. இது ஆசான் உத்தரவு எங்களுக்கு அப்படின்னாங்க. அப்புறம் தான் எனக்கே ஒரு இருந்துச்சு, அப்போ மான்மியத்தை நம்ம படிக்கணும். ஏன்னா ரகமே தெரியாது. அப்புறம் இந்த சவுண்ட்லாம் இல்லை, முழு சவுண்டு. அதாவது 7 கட்டையில் எல்லாருன்னா அப்போ எல்லாம் ஒதுக்கிட்டாங்க எங்களை, பைத்தியங்கண்ணா இவங்கெல்லாம் ஒரு 5-6 பேர் இப்படி ஆலயத்தில் உட்காந்து. அதாவது படுத்தாலே மரண பயம் வந்துடும், படுத்துட்டாலும் மரணம் வந்துடுற மாதிரி அப்படி ஒரு இது. அப்புறம் தான் அந்த தெய்வமே கொடுத்தாங்க. அது ஒரு காலம். இப்போ நான் அப்படி படிக்க முடியுமான்னு சொல்ல முடியாது. அந்த 40 நாளைக்குள்ளே 7 தாட்டி மான்மியத்தை ஆலயத்திலே படித்தாச்சு. அப்போ திரும்ப சோலார் லைட்லாம் கிடையாது, லாந்தர் தான் இருக்கும். அந்த லாந்தர் குளிர்ச்சியாக இருக்கும், கண்ணு தண்ணி வந்து குடமாக குடிச்சிருவோம். அந்த ஜீவ ஆவின்னு தானே சொல்கிறோம், அது உண்மையிலுமே அதுக்கு தானே எடுக்குது. அப்போ வந்து அந்த தண்ணி வந்து சின்ன குடம் இருக்கும், ஆலயத்தில் சின்ன சின்ன குடம் வச்சுருப்பாங்க, ஆலயத்துக்குள்ளே தான் படிக்கிறது. அந்த குடம் ஃபுல்லாக 2 குடம் காலியாகும். அப்படியெல்லாம் அப்புறம் படித்து பார்த்தா ஆஹா. அப்புறம் இப்போ நினைக்கிறேன், அன்றைக்கி சொன்னதுனால தான் ஆகா நம்ம அந்த மான்மியத்துக்குள்ளே இப்படி இதை வந்து இன்னும் கூட நம்ம இன்னும் உங்களுக்கு நல்லா ஊனணும்னா இன்னொரு வெளியில் அந்த சம்பவத்தையே ஒன்று சொல்கிறேன். அதாவது இதில் வந்து 76 தான் அந்த எமர்ஜென்சி கொண்டு வந்தது. அது இந்திரா காந்தி இருக்க பீரியடில் எமர்ஜென்சி பீரியடில் அது நடந்தது. அப்புறம் 89 தியாகன் ஒருத்தன் சாலைக்கு வந்தாப்புல. தியாகன்றவன் இப்போ கூட டிவியில் பார்ப்பீங்க, தியாகன்றவன் சாலைக்கு வராப்புல. அவன் வந்து கம்யூனிஸ்ட்காரன். அதுமாதிரி நான் வரதராஜேந்திர பார்க்கணும் அப்படின்னா நான் தான் உட்காந்துருந்தேன் பாராக்கோட்டையில். எதுக்கு என்ன விஷயமானு கேட்டேன். இல்லை ஒரு முக்கியமான விஷயம், நான் தொடர் எழுத போகிறேன் புக்கில், கம்பிக்குள் வெளிச்சங்கள்னு ஜூனியரில் தொடர் எழுத போகிறேன். அது நானும் அவரும் சிறையில் இருந்தோம் ஒன்றா அந்த இதை. ஏன்னா இவர் இன்ஜினியர், ரயில்வே இன்ஜினியருக்காக இவர் A கிளாஸ் கொடுத்துருந்தாங்க. அதனால் இவருக்கு எல்லாம் அனுமதி உண்டு. அவனும் பத்திரிக்கையாளனால அவனுக்கும் அந்த இது கொடுத்துருந்தாங்க, இது கொடுத்தா. அதனால் நான் எழுத போகிறேன், அவர்கிட்ட அனுமதி வாங்கணும் அப்படின்னா. சரி வாங்க நான் கூப்பிட்டு பண்ணிட்டு, அப்போ அரவலை நேரம் நீங்கள் இங்கே இருங்க, அரவலை முடிச்சுட்டு அவர் வீட்டுக்கு போவார், அப்போ நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னா. அப்புறம் போயிட்டு ஆனந்தர் அப்போ சின்ன வயசு தான், இப்போ அவனுக்கு வயசு. இப்போ கூட டிவியில் வருவான், பார்த்துருப்பீங்க, தியாகன்றத இந்த இதெல்லாம் வருவான். நம்ம என்னது இந்த நேர்பட பேசு, ஆயுத எழுத்து இதில் உட்காந்துருப்பானுங்க. ஆனால் இப்போ அவனுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. அப்புறம் வந்து கூப்பிட்டு போனேன். அப்புறம் ஆனந்தரே இதுமாரி நான் தொடர் எழுத போகிறேன், இந்த தொடரில் இந்த சம்பவம் வருது, இது ஒரு 4 தொடர் வரும் மெய்வழிச்சாலையை பற்றி, நான் இதை எழுதலாமா அப்படின்னு கேட்டான். அவர்கிட்ட அனுமதி வாங்கிறதுக்கா. என்ன நடந்துச்சோ அதை எழுது அப்படின்னார். அங்கே என்ன நடந்துச்சோ அதை எழுதலாம், அதுக்கு நான் அனுமதி கொடுக்குறேன் அப்படின்னார். அப்புறம் அவன் அந்த புக்கு வந்துச்சு. ஒரு இவன் போன பிறகு 2 வருஷம் கழிச்சு அந்த புக்கு வந்துச்சு. அது என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறான் அவன். அப்போ வந்து நாங்கள் 2 பேர்த்துலையும் ஒரு செல்லு போட்டிருந்தாங்க, எங்களுக்கும் வரதாஜானந்தருக்கும் ஒரே செல்லில் அடைக்கப்பட்டிருந்தோம். ஆனால் எங்களுக்கெல்லாம் வந்து ஆளுங்க வந்து பார்க்க வருவாங்க, ஜாமீனுக்கெல்லாம் ஆளுங்க எடுக்க வருவாங்க. இவர் அந்த ஜெயிலுக்குள்ளேயும் எந்த ஒரு சலனம் இல்லை, வெளியே போகணுன்ற எண்ணம் இல்லை. ஆனால் எதையோ வச்சு படிச்சுக்கிட்டே இருந்தார். என்னடா நான் ஒரு எழுத்தாளன், என்ன இவர் என்ன ஒரு ஜெயிலுக்குள்ளே இருக்காரு, ஒரு கவலையை காணோம்,
யாரும் வந்து பார்க்கல, ஆனால் மகிழ்ச்சியாகவே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அனந்தரே, நான் அவர் அனந்தன்னு கூப்பிடுவேன். அவன் அப்படியே நான் தொடரில் அதை எழுதி வந்தான். என்ன அனந்தரே, இன்னமும் வச்சு படிச்சுக்கிட்டே இருக்கீங்களே, மகிழ்ச்சியாக இருக்கீங்க, நம்மெல்லாம் வந்து ஜெயிலுக்குள்ளே இருக்கோம், வெளியே போகிறதா வித்தியாசம் இல்லையா அப்படின்னா, எங்களுக்கு இது இருந்தால் ஜெயில், காடு, வனம் எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆண்டவர்கள் மாண்பத்தை எடுத்துக்கிட்டு என்கிட்ட காமிச்சாரு அப்படின்னாரு. நான் ஒரு எழுத்தாளர் தான், அதை படிக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கேன். இது ஒரு ராகமாக உள்ளது. இல்லை எனக்கு ராகம்லாம் தெரியாது, நான் சும்மா வசன நடையில் படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னான். சரி படித்து பார்க்கலாம் அப்படின்னாரு. அப்போ நான் ஒரு 8 மணி நேரம் தொடர்ந்து அந்த மான்மியத்தை வாசிச்சுட்டு வந்தேன். இந்த மான்மியத்தை நடையா, அதாவது வசன நடையில் நான் படிச்சுக்கிட்டு வந்தேன். அவனுக்கு வந்து பல இடத்துல விளங்கலை. ஒரு சன்னதம் பெரும் பருவமோ அல்லது மூலபண்டார பருவமோ இதெல்லாம் அவனுக்கு விளங்கலை. அந்த அகிலவளம் பருவத்தை பிடிச்சிக்கிட்டான். அப்புறம் அதையும் நான் வசன பகுதியில் படிச்சுட்டு வந்தேன். அகிலவளம் பருவத்தில் தாவரங்கள் என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குன்றத, பறவைகள் இதெல்லாம் எழுதியிருந்தார். அப்புறம் எல்லாம் படித்து முடிச்சுட்டு ரொம்ப இதாக இருக்குது அனந்தரே, இந்த மான்மியத்தில் இருந்தவர் தமிழில் PhD எல்லாம் தாண்டி ஒன்று இருக்கும்ல. அவன் அனந்தர்கிட்ட கேட்குறான், இதுமாரி வரதார் அனந்தர், இந்த மான்மியத்தை எழுதினவர் தமிழில் கடைசியாக ஒன்று இருக்குமே, அதாவது இனி படிக்க முடியாத ஒன்று இருக்குமே, அதை முடித்தவர் தானே அப்படின்னு, PhD முடித்தவர் தானே. ஆமாம், அதுலேயே இருக்குதே பார்க்கலையே அப்படின்னு. என்ன நடந்துட சொல்கிற, கோவப்படுத்தாதீங்க அப்படின்னு இருக்கான். என்ன நடந்துட சொல்கிற, இது என்ன இந்த வசனங்கள் வாய் இதெல்லாம் வந்து நுழையக்கூட நுழையாது, எப்படி இந்த தாவரங்கள் இவ்வளோ தாவரம் இருக்குன்னே எனக்கு தெரியாது, உலகத்தில் பெரிய பாட்னி படித்தவனுக்கு கூட தெரியாது, இவர் அந்த PhD முடிச்சு தானே வந்திருக்கணும்னா, அவர் தான் கல்வியை கற்றுக்கலைங்க, அதான் முன்னாடியே வளர்குந்த குமரத்தை எடுத்து காமிச்சிருக்காரு, இவர்கள் வந்து மாடு மேய்க்க போயாச்சு அப்படின்னா. அப்புறம் அவன் எழுதுனான் கடைசியாக, அதாவது நான் ஒரு கடவுள் மறுப்பு கொள்கையுடையவன். அவன் அந்த முடிக்கிறான், இதெல்லாம் எழுதி இந்த சம்பவத்தெல்லாம் முடிச்சுட்டு, நான் ஒரு கடவுள் மறுப்பு கொள்கையுடையவன், ஆனால் இந்த மான்மியத்தை நான் வசனடையாக படித்து முடித்த பொழுது இறைவன் என்று ஒருவர் இருப்பாரோ அது இவர்தானோ என்று என்னையே ஒரு நிமிடம் திடுக்கிட வைத்தது அப்படின்னா. அவன் எழுதுனது நான் ஒரு கடவுள் மறுப்பு கொள்கையுடையவன். அது ஒரே தாட்டி வசனடையாக படித்ததுக்கு அவனுக்கு இது வந்து அப்படி ஒரு, அவன் கடவுள் மறுப்பு கொள்கையுடையவன், அதாவது கம்ப்யூட்டருக்கான கடவுளே இல்லைன்றவன், மனிதன் தான் கடவுளே சொல்லிக்கிட்டு இருப்பான். அவன் என்ன எழுதுனான் அந்த இதில், நானோ ஒரு கடவுள் மறுப்பு கொள்கையுடையவன், ஆனால் இந்த மான்மியத்தை நான் இந்த வசன நடையில் படித்து முடித்த பொழுது கடவுள் என்று ஒருவர் இருப்பாரோ அது இவர்தானோ என்று என்னையே ஒரு நிமிடம் திடுக்கிட வைத்தது. அப்பப்பா, அதனுடைய பெருமை உலகத்தில் யாராலும் அளவிட முடியாதுன்னு அதோட சாலையை முடிச்சிட்டான். அப்புறம் வேறு சப்ஜெக்ட் போயிட்டான்னு வச்சுங்க. அப்போ அவனுக்கு அவ்வளோ பெரிய ஒரு இதை ஓட்டும் பொழுது நாமக்கே ஓட்டாது. இது இந்த மான்மியமானது அவனுக்கு வசன நடையாக படித்த ஒருவனுக்கு இது இவ்வளோ பெரிய பொக்கிஷத்தை அளிக்கும் பொழுது நாமெல்லாம் அவங்களே குலதெய்வம் ஏற்றவங்களாச்சே, நமக்கு எவ்வளோ சுவையை கொடுக்கணும். அதெல்லாம் மான்மியத்தை வந்து அது ஒரு தெளிந்த நீரோடை, அதில் துடுப்பு கூட போட தேவையில்ல, நம்ம ஏறி உட்காந்தா போதும் அப்படி. அதாவது டெய்லி வந்து மான்மியத்தை வந்து ஒரு 5 பக்கம், அதாவது முழுசாக படிக்க தேவையில்ல, ஒரு அரை மணி நேரம் அந்த தினமும் இந்த மான்மியத்தை நம்ம ஓதி வந்தால் நம்ம அந்த தெளிந்த நீரோடையில் பெரிய பெரிய இதெல்லாம் அதில் வச்சுருக்காங்க. சாதாரணமான வச்சு தெய்வம் பொதிச்சுட்டு போல, நமக்கு ஜீவனுக்கு வேண்டிய அனைத்தும் அதில் இருக்கிறது. ஏன்னா இது வந்து அப்படி இல்லை, ஆதிம உதயம் வந்து எல்லாமே கொண்டதுன்னாங்க தெய்வம். பாறை வரும், திடீர்னு பள்ளதாக்கு வரும், நீ ஏதாவது நினச்சிக்கிட்டு இருப்ப, அது ஒன்று சொல்லும், நீ ஒன்று சொல்லுவ. இது அப்படி கிடையாது, இது சரித்திரத்தில் உள்ளது. என்னுடைய சரித்திரம், நீயும் என்னோடு பயணிக்கிறாய், நான் என் ஆசானுடைய பயணிக்கும் பொழுது நீயும் என்னுடன் பயணிக்கிறாய் அப்படின்னாங்க. அப்போ நாம் தெய்வத்தோட பயணிக்கக்கூடியதான் இந்த ஆண்டவர்கள் மான்மியம் அப்படின்றாங்க. அப்போ அது ஒன்று டைம் மாற்றி வேணுமா? சரி, முடிச்சுட்டு அப்புறம் சட்டத்திட்டங்கள் பற்றி அடுத்த ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னு இருக்காங்க, அதை ஒன்று இருக்காங்க. அது மீண்டும் முத்தைப்பேரரை தொடரும்.